கணியன் ஐஏஎஸ் அகாடமி. சோ நம்ம ஒருங்கிணைந்த அதிரதன் பொற்காலம் மற்றும் ஆரியபட்டாக்கான டெஸ்ட் பேட்ச் பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம 10 கேள்விகள் மிகச்சிறந்த தமிழ் கேள்விகளை வந்துட்டு நம்ம பார்க்க இருக்கோம். சரிங்களா? சோ அந்த வகையில முதல் கேள்வி பாருங்களேன், தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படும் புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படும் புகழ்மிக்க நகரம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை. சரிங்களா? தெரிஞ்சவங்க அப்படியே கமெண்ட் பண்ணுங்க. தென்னிந்தியாவின் ஏத்தன்ஸ் என்று அழைக்கப்படும் புகழ்மிக்க நகரம் எது? சரிங்க, நம்ம ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா மதுரை. சோ எல்லாமே கமெண்ட் பண்ணிருப்பீங்க, ஏன்னா அடிக்கடி நம்மளுக்கு தமிழ்ல வந்து கேட்கப்பட்ட கேள்வி. சோ அப்போ மதுரையை பத்தி வேற என்னென்ன கேட்டிருக்காங்க, அதாவது மருத மரங்கள் நிறைந்ததால் இதை வந்து மருதை அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததா சொல்றாங்க. சரிங்களா? மருத மரங்கள் இருந்ததால இது வந்து மருதை அப்படின்னு இருந்ததாகவும், அதுவே வந்து மாறி மதிரை அப்படின்னு மாறினதாகவும், அதற்கு பிறகு இதோடைய பெயர் வந்து மதுரை அப்படின்னு சொல்லிட்டு மாறினதாகவும் குறிப்பிடப்படுது. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அது போக வேற மதுரையை பத்தி என்ன சிறப்பான விஷயம் கேட்டிருக்காங்க அப்படின்னா, அதாவது நாலங்காடி அல்லங்காடி ரெண்டுமே மதுரையில இருந்திருக்குங்க. நாலங்காடி அல்லங்காடி. சரிங்களா? சோ நாலங்காடி அப்படின்னா காலையில் இயங்கக்கூடிய கடைகள். சரிங்களா? சந்தைகள்ல காலையில் இயங்கக்கூடிய கடைகள் வந்து நாலங்காடி அப்படின்னும், இரவு நேரத்துல இயங்கக்கூடிய கடைகள் அல்லங்காடி. சரிங்களா? அல் அப்படின்னா இரவு. சோ இரவு நேரத்துல இயங்கக்கூடிய கடைகள் அல்லங்காடி எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ இரவு நேரத்துல பெண்கள் கூட தைரியமா வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 6th புக்ல பார்த்திருப்போம். சரிங்களா? சரி, அது போக வேற என்ன மதுரையை பத்தி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது புறநானூறு வந்துட்டு புறநானூறு தமிழ்கெழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு மதுரை. சரிங்களா? தமிழ் கெழு கூடல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கு. சரிங்களா? புறநானூறு அதாவது கூடல் நகரம் அப்படின்னாலும் மதுரை தான். சரிங்களா? சோ மதுரையை பத்தி நிறைய கேள்விகள் நம்ம குரூப் 4ல வந்து இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. இப்ப கூட எம்பி சு வெங்கடேசன் அவர் இருக்காரு இல்லைங்களா? அதாவது மதுரையோட எம்பி சு வெங்கடேசன், அதாவது காவல் கோட்டம் அப்படின்ற புக்குக்கு சாகித்ய அகாடமி விருது வாங்கினவர். இப்ப கூட வேல்பாரி அப்படின்ற புத்தகம் வந்து ரொம்ப ஃபேமஸா போச்சு. சோ அவர்கிட்ட கேட்டாங்க, அதாவது அவருடைய ரசிகர்கள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டாங்க, அதாவது பரிபாடல்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு மதுரையை பத்தி அப்படின்னா, ஒரு தெராசுல மதுரை நகர ஒரு பக்கம் வச்சுட்டு உலகத்துல உள்ள எல்லா நகரையும் வச்சாலும் மதுரை பக்கம் தான் தெராசு வந்து அந்த வெயிட் இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பரிபாடலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா சொல்ற மாதிரி இல்லையா மதுரையை பத்தி அப்படின்னு சொல்லிட்டு எம்பி சு வெங்கடேசன் அவர்கிட்ட கேட்டாங்க. அவர் மதுரையோட எம்பி அவர். சரிங்களா? அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, எல்லாத்துக்குமே அவங்களோட தாய் தான் வந்து அழகு, என்னுடைய தாய் வந்து மதுரை, அதை நான் எப்படி விட்டு கொடுப்பேன், அப்ப பரிபாடல்ல சொன்னது உண்மைதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சோ அப்ப வந்து பரிபாடல்ல மதுரையை பத்தி என்ன குறிப்பிட்டிருக்கு அப்படின்னா, மதுரையை தராசோட ஒரு பக்கத்திலையும் இன்னொரு பக்கத்துல தராசோட மறுபக்கத்துல அனைத்து ஊர்களையும் வச்சாலும் மதுரை தான் ரொம்ப வெயிட் இழுக்கும் அப்படின்ற மாதிரி, மதுரைக்கு தான் சிறப்பு அதிகம் அப்படின்ற மாதிரி பரிபாடல்லையும் குறிப்பிட்டிருக்கு. சரிங்களா? சோ மதுரையை பத்தி ஏகப்பட்ட விஷயம் நம்ம குரூப் 4ல கேட்டிருக்காங்க. அதனால இதை நம்ம தெளிவா பார்த்து வச்சுக்கணும். சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தர்மசேனர், தாண்டகவேந்தர், தம்பிரான் தோழர், வாகீசர் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர். சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? ஈஸியான கொஸ்டின் தான். சோ தம்பிரான் தோழர் அப்படின்றதான் சரியான விடை. திருநாவுக்கரசரை குறிப்பிடாத பெயர் எது அப்படின்னா தம்பிரான் தோழர். சரிங்களா? தம்பிரான் தோழர் அப்படின்றது யாரை குறிக்கும் அப்படின்னா சுந்தரரை குறிக்கும். சரிங்களா? சோ வேற திருநாவுக்கரசரை பத்தி வேற என்னென்ன சொல்லியிருக்காங்க, இவர் வந்து மருள் நீக்கியார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா?
மருள் நீக்கியார். இவருடைய தங்கை வந்து திலகவதி இருப்பாங்க. திலகவதி இவங்க தான் வந்துட்டு இவருடைய தங்கை, அதாவது திருநாவுக்கரசருடைய தங்கை தான் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா திருநாவுக்கரசரை வந்து வைணவ சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாத்திருப்பாங்க. அதாவது சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாத்திருப்பாங்க. சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். அதாவது திருநாவுக்கரசரை சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாத்தினது யாரு அப்படின்னா இவருடைய தங்கை திலகவதி. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். சரி, அப்போ வேற திருநாவுக்கரசர் யார மாத்தினாரு? இவர் ஒரு ஆளை வந்து சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாத்திருப்பாரு. யார் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். சரிங்களா? முதலாம் மகேந்திரவர்மன் இந்த மன்னனை சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாத்திருப்பாரு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இது ரெண்டுமே திருநாவுக்கரசரை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இதுக்கு வந்து ஆன்சர் சி. சரிங்களா? குறிப்பிடப்படாத பெயர். சரி, ஓகே. அதாவது திருநாவுக்கரசரை சமண சமயத்திலிருந்து சைவத்துக்கு மாத்தினது யாருன்னா அவருடைய தங்கை திலகவதி. சரிங்களா? சரி, இவர் யார மாத்திருப்பாரு அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன் மன்னனை வந்துட்டு சமண சமயத்திலிருந்து சைவ சமயத்துக்கு மாத்திருப்பாரு. சரிங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா குறிப்பிடப்படாத பெயர் வந்து தம்பிரான் தோழர், வாகீசர், தாண்டகவேந்தர், தர்மசேனர். இது எல்லாமே திருநாவுக்கரசரை குறிக்கக்கூடிய வேறு பெயர்கள். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மூணாவது கொஸ்டின் பாருங்க. உடம்பிடை தோன்றிட்டொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி உடல் ஊறச் சுட்டு வேறோர் மருந்தினால் துயரம் தீர்வார் என்னும் டேஸ் வாக்கு அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஈஸியான கொஸ்டின் தான். ஏற்கனவே திரும்ப திரும்ப கேட்ட கொஸ்டின் தான் நம்ம குரூப் 4ல. சரிங்களா? சரி, இதுக்கு தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்க. உடம்பிடை தோன்றிட்டொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி. சரிங்களா? சரி, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாம். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா கம்பர் தான் ஆன்சர். கம்பராமாயணத்துல கூறப்பட்டிருக்கும். என்ன அப்படின்னா உடம்பிடை தோன்றிட்டொன்றை அறுத்ததன் முதிரமூற்றி. சரிங்களா? அறுத்ததன் முதிரமூற்றி அப்படின்னா அறுவை சிகிச்சை மருத்துவத்தை மெய்ப்பிக்கின்றன அப்படின்னு ஞாபகம். நீங்க ஷார்ட்கட்டா பார்க்கும்போது எப்படி ஞாபகம் அப்படின்னா இத பாருங்களேன். அதாவது அறுவை சிகிச்சை அப்படின்னாவே அறுக்கிறதா அந்த மாதிரி ஞாபகம். அப்ப அறுத்ததன் முதிரம் அப்படின்னா ரத்தம், உதிரம் ஊற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஞாபகம். சரிங்களா? அப்போ உடம்பிடை தோன்றிட்டொன்றை அறுத்ததன் முதிரம் ஊற்றி என்னும் அறுவை மருத்துவத்தை மெய்ப்பிக்கிறது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது கம்பர் தான் கம்பராமாயணத்துல சொல்லியிருப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி கபிலர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா தூரத்துல இருக்க பனை மரத்தோட அந்த ஒளி வந்துட்டு புல் நுனியில இருக்க அந்த டியூஸ்ல வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அந்த துளிகள், அந்த பனி துளிகள்ல வந்து காணப்படும் அப்படின்னு சொன்னது திருவள்ளுவ மாலையில கபிலர் சொல்லியிருப்பார். சரிங்களா? அது ரெண்டையுமே ஞாபகம் நம்ம. ஓகே, 3க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி. சரிங்க, அடுத்து 4வதுக்கு பார்க்கலாம். பொறுத்துக கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. 4வது பொறுத்துக. இது கொஞ்சம் பொறுமையா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஒன்னும் அவசரம் இல்ல, பொறுமையா பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்க, நம்ம இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? 4வதுக்கு. சரி, 4க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் சரியான விடை. அப்ப பாருங்களேன், வருவான் அப்படின்றது என்ன அப்படின்னா எதிர்கால இடைநிலை. சரிங்களா? அதை நம்ம உச்சரிக்கும் போதே தெரியும். வருவான் அப்படின்னா எப்படி சொல்லுவோம்? நாளை வருவான் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதுக்கு முன்னாடி நாளை அப்படின்ற ஒரு வார்த்தை சேருங்களேன். நாளை வருவான் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கணும். அப்ப நாளை வருவான், நாளைக்கு வருவான் அப்படின்னு சொல்றது எதிர்கால இடைநிலை, எதிர்காலத்தை வந்து குறிக்கிறது. சரி, அடுத்து பி பாருங்க. காணான் அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. அதாவது கான் அப்படின்றதான் உண்மையான வார்த்தை. காணான் அப்படின்னா அவை பார்க்கல, காணான் அப்படின்னா பார்க்கல. அப்ப எதிர்மறையா வரக்கூடியது என்ன அப்படின்னா எதிர்மறை இடைநிலை. சோ அடுத்து பாருங்க சி. பார்த்தான் அப்படின்றது இறந்த கால இடைநிலை, முடிஞ்சு அந்த செயல். சரிங்களா? பார்த்தான், நேற்று பார்த்தான், அதாவது நாளை பார்த்தான் அப்படின்னு வருமா? வராது. நேற்று பார்த்தான், நாளை வருவான் அப்படின்றது நம்ம என்ன பார்த்தோம்? எதிர்கால இடைநிலை பார்த்தோம். பார்த்தான் அப்படின்றது என்னன்னா இறந்த கால இடைநிலை, முடிஞ்சு அந்த செயல் வந்து என்னன்னா க்ளோஸ் ஆயிடுச்சு, கம்ப்ளீட் ஆயிடுச்சு, முடிஞ்சு. அப்போ வந்து இது என்ன அப்படின்னா இறந்த கால இடைநிலை. சரி, அடுத்து பாருங்க டி. டெல்லி. அதாவது
நடக்கிறான் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நடக்கிறான் அப்படின்றது நிகழ்கால இடைநிலை. சரிங்களா, நடக்கிறான் நடந்துட்டு இருக்கான், இப்போ இந்த செயல் வந்து நடந்துகிட்டு இருக்கு. அதாவது நடக்கிறான் அப்படின்னா இப்போ நிகழ்காலத்துல இது வந்து நடக்குது அப்படின்றதுனால இது நிகழ்கால இடைநிலை. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி. அதாவது இன்னொரு தடவை பார்த்துலாம். வருவான் அப்படின்றது என்னன்னா எதிர்கால இடைநிலை. நாளை வருவான். சரிங்களா, ஆன் அப்படின்னு முடியுது. அதாவது எதிர்கால இடைநிலை. அடுத்து பாருங்களேன், காணான் அப்படின்றது எதிர்மறை இடைநிலை. சரிங்களா, பார்க்கல அவன், காணான், கான் அப்படின்னு வர்றதுக்கு பதில் காணான்னு வந்திருக்கு. அப்போ எதிர்மறையா வர்றதுனால எதிர்மறை இடைநிலை. பார்த்தான் அப்படின்னு சொல்லி பாருங்க, அது வந்து இறந்த கால இடைநிலை. சரிங்களா, பார்த்து முடிச்சிட்டான், அப்ப இறந்த கால இடைநிலை. நடக்கின்றான் அப்படின்னா நிகழ்கால இடைநிலை. சரிங்களா, இப்போ கரண்டா நடந்துட்டு இருக்கான், அதான் வந்து நிகழ்கால இடைநிலை. சரிங்களா, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி. சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 5வது கொஸ்டின் பாருங்க. ரகசிய வெளி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலை இயற்றியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அதாவது ரகசிய வெளி என்னும் ஆங்கில நூலை தழுவி தமிழில் நாடக நூலை இயற்றியவர். சரிங்க, இதுக்கான ஆன்சர் பார்த்துடலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி, சுந்தரம் பிள்ளை அப்படின்றதான் கரெக்ட். அதாவது ரகசிய வழி அப்படின்றது எழுதினது யாரு அப்படின்னா லிட்டன் பிரபு. லிட்டன் பிரபு. சரிங்களா, இதை வந்து தமிழ்ல மொழிபெயர்த்து நாடக நூலா எழுதியிருப்பாரு. அதுதான் வந்துட்டு என்ன அப்படின்னா மனோன்மணியம். மனோன்மணியம். சரிங்க, இதை வச்சு வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம குரூப் 4ல இதுக்கு முன்னாடி? அதாவது மனோன்மணியம், அதான் இவர் பேர் என்னன்னா மனோன்மணியம் பே சுந்தரனார். சரிங்களா, மனோன்மணியம் நூல் எழுதுனதுனால இவர் பேரு மனோன்மணியம் பே சுந்தரனார். அப்போ இவர் தான் வந்து நம்மளுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினவர். சரிங்களா, நம்ம தமிழ்நாட்டோட தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதினவர் இவர் தான். அப்போ இவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா குரூப் 4ல இதுக்கு முன்னாடி அதாவது நம்மளுடைய அதாவது தமிழ்நாட்டினுடைய தமிழ்த்தாய் வாழ்த்து எழுதப்பட்ட மனோன்மணியம் என்னும் நூல் என்ன நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து நாடக நூலா, கவிதை நூலா, இலக்கிய நூலா, இல்ல காப்பியமா, அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது வந்து ஓல்டு கொஸ்டின், அதை நம்ம தெளிவா பாத்துக்கிறோம். அப்போ நம்ம தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து மனோன்மணியம் அப்படின்ற நூல்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நூல் என்ன நூல் அப்படின்னா அது வந்து ஒரு நாடக நூல். சரிங்களா, இது ஒரு முக்கியமான ஓல்டு கொஸ்டின், நம்ம குரூப் 4ல இதுக்கு முன்னாடி கேட்டது. சரி, வேற என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து மனோன்மணியம் பே சுந்தரனார் அவர் எழுதின நூல்ல இருந்து வந்திருக்கு. சரி, ஓகே. அப்போ புதுச்சேரிக்கு யார் எழுதியிருப்பா? புதுச்சேரிக்கு யார் எழுதினது அப்படின்னா பாரதிதாசன். பாரதிதாசன். சரிங்களா, பாரதிதாசன் எழுதின பாடல் தான் புதுச்சேரிக்கு தமிழ்த்தாய் வாழ்த்து. இது கேட்டிருக்காங்க. சரிங்களா, இது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா என் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு வரும். சரிங்களா, என் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே, இத அப்படியே கேட்டிருக்காங்க. சரிங்களா, அதாவது புதுச்சேரியின் தமிழ்த்தாய் வாழ்த்தான என் வாழ்வில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழுதினது யார் அப்படின்னா பாரதிதாசன். சரிங்களா, அது வந்து ஓல்டு கொஸ்டின்ல ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 5க்கு வந்துட்டு ஆன்சர் சி, சுந்தரம் பிள்ளை எழுதினதுதான். சுந்தரம் பிள்ளை தான் மொழிபெயர்த்து தமிழ்ல எழுதியிருக்காரு. சரிங்களா, சரி, அடுத்த கொஸ்டின் பாருங்க. இணையாக இல்லாததை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஈஸியானதுதான். சரிங்களா, இணையாக இல்லாததை எழுதுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்ச்சி செய்தி படம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நிகழ்வை மட்டும் விளக்குவது என்ன அப்படின்னா விளக்கப்படம் சொல்லியிருக்காங்க. கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்து படம், கல்வி கற்பிப்பதற்காக உருவாவது கல்வி படம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சரிங்களா, அப்ப இதுல வந்து இணையாக இல்லாதது எது அப்படின்னா சி தான் சரி. சரிங்களா, சரி, ஈஸியான கொஸ்டின் தான். நம்மளுக்கு கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்து படம் கொடுத்திருக்காங்க, அது கிடையாது. கருத்து படம் வந்து என்ன அப்படின்னா கேலி சித்திரம். கேலி சித்திரம் அதுதான் கருத்து படம் சொல்லி சொல்றது. இது நம்மளுக்கு தெரியும். சரிங்களா, அதாவது முத இந்தியா அப்படின்ற நாளிதழ்ல தான் பாரதியார் வந்து இத துவக்கியிருப்பார். சரிங்களா, இந்தியா அப்படின்ற நாளிதழ்ல பாரதியார் வந்து கருத்து படத்தை துவக்கியிருப்பாரு.
சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அதாவது பாரதியார் வந்துட்டு இன்னொரு இதழ், அதாவது இவர் வந்து சித்திர ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதழ், அதாவது சித்திர ஒளி அப்படின்ற இதழ், இந்த இதழ் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கருத்து படத்தை வச்சே ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியால இருந்திருப்பாரு பாரதியார். சரிங்களா? சித்திரவொளின்ற இதழ் வந்துட்டு முழுமையா கருத்து படத்தை வச்சே அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ரொம்ப முயற்சி எடுத்திருப்பாரு. ஆனா அந்த முயற்சி வந்துட்டு தவறாயிரும், ஃபெயிலியர் ஆயிரும். அவரால் அதை ஆரம்பிச்சிருக்க முடியாது. அதனாலதான் இந்தியா அப்படின்ற நாளிதழ்ல வந்துட்டு கருத்து படத்தை இவரு ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? பாரதியார் அதாவது கருத்து படம், கேலி சித்திரத்தை ஆரம்பிச்சிருப்பார். சரிங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் என்னது, எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னா கருத்து கணிப்பு செய்யப்படுவது கருத்து படம் அப்படின்றது தவறானது. அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் ஆன்சர். சரி, ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின், உரைநடை எழுதுவது எனது தொழில் என்ற வகையில் உழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னது யாரு? இது ஒரு ஓப்பனான கொஸ்டின் தாங்க. சரிங்களா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஓகே, இதுக்கான ஆன்சர் பார்த்துலாங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா திருவிக்கா தான் ஆன்சர். சரிங்களா? அதாவது உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா திருவிக்கா. இன்னொன்னு, என் கடன் பணி செய்து கிடப்பதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. என் கடன் பணி செய்து கிடைப்பதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே வார்த்தைய திருநாவுக்கரசரும் சொல்லியிருப்பாரு. சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. திருநாவுக்கரசரும் இதே வார்த்தையை சொல்லியிருப்பார். சரிங்களா? அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, தந்தை பெரியார் வந்துட்டு காஞ்சிபுரம் மாநாடு 1925ஆம் ஆண்டு நடைபெற்ற காஞ்சிபுரம் மாநாட்டுல அதாவது சட்டசபையில இடஒதுக்கீடு கேட்டிருப்பாரு. சரிங்களா? கேட்டபோது அவங்க தர முடியாது, காங்கிரஸ் தர முடியாது அப்படின்னவும் காங்கிரஸ் விட்டுட்டு வெளியில வந்துட்டு சுயமரியாதை இயக்கம் ஆரம்பிச்சிருப்பாரு. அப்போ காங்கிரஸோட தலைவர், தமிழ்நாட்டின் காங்கிரஸ் தலைவர் யாரு அப்படின்னா திருவிக்கா. இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். 1925ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டின் தலைவர் யார் அப்படின்னா திருவிக்கா. இது வந்து ஹிஸ்டரியில ரொம்ப ரொம்ப மெயினானது. இவர் தலைவரா இருக்கும்போதுதான் சட்டசபையில பிராமணர் அல்லாதோருக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்க மாட்டாங்க. அதுக்காக தந்தை பெரியார் வந்து வெளியில வந்து சுயமரியாதை இயக்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு. சோ திருவிக்கா வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர் நம்ம டிஎன்பிஎஸ்சியை பொறுத்தவரை. சரிங்களா? தமிழுக்கும் வருவாரு, ஜிகேக்கும் வருவாரு. ஓகே, அப்ப 7க்கு ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் ஆன்சர். சரிங்க, அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு நிமிஷம். சோ அடுத்த கொஸ்டின், 8வது கொஸ்டின், அயர்ந்தவன் என்ற சொல்லின் வேர் சொல்லை காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. அயர்ந்தவன் என்ற சொல்லின் வேர் சொல் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அயர்ந்தவன் இச்சொல்லின் வேர் சொல். சரிங்களா? எப்பயுமே வேர் சொல் அப்படின்றது ஒரு அதாவது ஒரு உத்தரவு பிறப்பிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா அயர். சரிங்களா? பி, பாம்பே தான் கரெக்ட். அயர்ந்தவன் அப்படின்ற வேர் சொல் என்ன அப்படின்னா அயர் அப்படின்றதா சரியானது. ஓகேங்களா? சரி, ஓகே. அப்போ அயர்ந்தவன் அப்படின்ற வார்த்தைக்கு என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னா, அயர்ந்தவன் அப்படின்னா வினையால் அணையும் பெயர். சரியா? வினையால் அணையும் பெயர். சரிங்க. அப்போ அயர்க, சரிங்களா, க இயர் அப்படின்னு முடியுது. அப்போ அயர்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. அயர்க அப்படின்றது வியங்கோல் வினைமுற்று. சரிங்களா? வியங்கோல் வினைமுற்று. சரி, அப்ப அடுத்து பாருங்களேன், சி என்ன, அயர்ந்து அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ அயர்ந்து அப்படின்றது என்ன அப்படின்னா வினை எச்சம். அயர்ந்து அப்படின்றது என்னன்னா வினை எச்சம். இப்ப பாருங்களேன், அயர்ந்து அதுக்கு அடுத்த வார்த்தை வந்து ஒரு செயலை வச்சுதான் முடியும். அயர்ந்து நின்றான், இல்ல அயர்ந்து சென்றான். அப்போ அது வந்து ஒரு செயலை வச்சு முடிகிறது. அது எச்ச சொல்லா நிக்கிறதுனால அயர்ந்து அப்படின்றது ஒரு வினை எச்சம். சரி, ஓகே. அடுத்து பாருங்க, அயர்ந்த அப்படின்றது என்னது, பெயரெச்சம். சரிங்களா? அயர்ந்த அப்படின்றது பெயரெச்சம். சரிங்களா? அயர்ந்த
மாணவன் அப்படின்னு சொல்லிட்டு முடியும். அப்ப மாணவன் அப்படின்னு முடிகிறது ஒரு பெயர் சொல். அந்த பெயர் சொல் வந்து எச்ச சொல்லா நிக்கிறதுனால அது வந்து என்ன அப்படின்னா பெயரச்சம். சோ அயர்ந்தவன் அப்படின்ற சொல்லுக்கான வேர் சொல் என்ன அப்படின்னா பி, பாம்பே. அயர் அப்படின்றதா அதுக்கான வேர் சொல். சரிங்க, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 9வது, சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. 9வது, சரிங்க, சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர், பாம்பே. சரிங்களா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான வார்த்தை இவர் சொன்னது. அது போக கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், அதுவும் அவர் தான், அம்பேத்கர் தான். சரிங்களா, அவர் சொன்ன வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். இதை இன்னொரு தடவை தெளிவா பாத்துக்கலாம். அதாவது சமூகத்தின் மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாலேயே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறிய சமத்துவ காவலர் யார் அப்படின்னா டாக்டர் அம்பேத்கர் அப்படின்றதுதான் சரி. சரிங்களா, அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்லிடுறேன். கற்பி ஒன்று சேர் புரட்சி செய், புரட்சி செய் அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா இதுவும் அம்பேத்கர் தான், அண்ணல் அம்பேத்கர் தான். சரிங்களா, அதாவது அதிகாரம் அப்படின்றதா ரொம்ப 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 முக்கியம். அதுக்கு முக்கியமான ஒரு அடித்தளம் என்ன அப்படின்னா அது வந்து கல்வி அப்படின்றதா இவருடைய கோட்பாடு. சரிங்களா, சோ கல்விக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாரு. 2 PhD டபுள் PhD முடிச்சிருப்பாரு. சரிங்களா, 2 டாக்டர் பட்டம் வந்து முடிச்சிருப்பாரு அண்ணல் அம்பேத்கர். சரிங்களா, சோ இதை வந்து ரொம்ப முக்கியமான விஷயமா நம்ம பாத்துக்கணும். சரி, அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. 10வது கொஸ்டின், அதாவது பொறுத்துக கேட்டிருக்காங்க. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. பொறுத்துக பொறுமையா பாருங்க, பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, சரிங்க. அப்போ 10வது கொஸ்டின் பாருங்க. இதுக்கான ஆன்சர் நம்ம சீன் சொல்லிட்டு பார்த்தோம். அப்ப பாருங்களேன், பாரி பாரி அப்படின்றது எப்படி பிரிப்பாங்க? பாரி பாரி 2 இது இருக்கா? அப்போ இது வந்து நேரு, இதுவும் நேர். சரிங்களா, அப்போ இத பாருங்களேன், நேர் நேர் என்னது? நேர் நேர் அப்படின்றது தேமா, நேர் நேர் தேமா. அப்போ இது மா இருக்கா? நேர் நேர் தேமா. இது பாருங்களேன், இதை பிரிச்சோம் அப்படின்னா நேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும், நேர் நேர். அப்போ மாமுன் நேர், இது என்னது? மாமுன் நேர். சரிங்களா, மாமுன் நேர் அப்படின்னா என்னன்னா நிறையொன்றாசிரியர் தலை. சரிங்களா, அதாவது நேரொன்றாசிரியர் தலை. மாமுன் நேர் அப்படின்றது என்ன அப்படின்னா நேரொன்றாசிரியர் தலை. சரிங்களா, அதாவது பாரி அப்படின்றத பிரிச்சோம்னா நேர் நேரு, அப்ப தேமா, இது தேமா, இது நேர் அப்படின்னு சொல்லிட்டு வரும். திரும்ப பாரிய பிரிச்சோம்னா நேர் வரும். அப்ப மாமுன் நேர் என்ன அப்படின்னா நேரொன்றாசிரியர் தலை. சரி, ஓகே. அடுத்தது பாருங்க, பலர்புகழ் கபிலர் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. சரிங்களா, அப்ப 2 குறில் ஒரு ஒற்று நிறை, அதே மாதிரி 2 குறில் ஒரு ஒற்று நிறை. சரி, அப்போ கபிலர், இப்போ இது வந்து நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கருவிலம். சரிங்களா, அப்போ இது கருவிலமா? கருவிலம். அப்ப பாருங்க, இது கருவிலம், இந்த வார்த்தை வந்து கருவிலம். அப்போ இத பாருங்களேன், 2 குறில் பிரியுது, அப்போ இது நிறை. அப்போ விளமுன் நிறை. சரிங்களா, அத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். விளமுன் நிறை அப்படின்னு சொல்லிட்டு வருது. சோ விளமுன் நிறை அப்படின்னா என்னன்னா நிறையொன்றாசிரிய தலை. சரிங்களா, விளமுன் நிறை அப்படின்றது நிறையொன்றாசிரிய தலை. சரி, அடுத்தது பாருங்க, தாமரைப்பூ குளத்தினிலே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்ப பாருங்களேன், தாமரைப்பூ குளத்தினிலே அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை எப்படி பிரிக்கலாம்? அதாவது தா மறை. சரிங்களா, ஒரு நெடில் தனியா பிரிஞ்சிரும், 2 குறில் ஒரு ஒற்று. சரிங்களா, அடுத்து வந்து ஒரு நெடில். அப்ப பாருங்களேன், இது நேரு, இது நிறை, இது நேர். சரிங்களா, அப்ப இது வந்து என்னன்னா காய் வந்துருது. சரிங்களா, அப்போ காய் முன் நிறை. அப்போ அதாவது நேர் நேர் தேமா, நிறை நேர் புலிமா, நிறை நிறை கல்விலம், நேர் நிறை கூவிலம். அப்ப இது என்ன அப்படின்னா கூவிலங்காய். இது அதாவது இது வந்து கூவிலம் காய். அப்ப காய் முன் நிறை எது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா காய் முன் நிறை அப்படின்றது கலித்தலை.
சரிங்களா? அப்ப மூணாவதுக்கு என்ன அப்படின்னா காய்முன் நிறை அப்படின்றது கழித்தலை. சரி, அடுத்தது பாருங்க, இந்த அகர முதலை எப்படி பிரிக்கலாம்? அகர முதலன் இருக்கு சரிங்களா? சரி, இந்த அகர முதலனா ரெண்டு குறில் தனியாவும், அப்ப இது நிறை. ரெண்டு குறில் தனியா பிரிது, ஒரு குறில் தனியா நிக்குது சரிங்களா? அப்ப நேர். அப்ப நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமா சரிங்களா? அப்ப மாமுன் நிறை, இது வந்து ரெண்டு குறில் எடுத்து ரெண்டு குறில் எழுத்து தனியா இருக்கு. அப்ப ஒரு நிமிஷம் இருங்க, ஒற்றோட சேர்ந்து வருது. ஓகேங்க. அப்ப மா முதல்னு வருதா? மா முதல் ரெண்டு குறில் ஒரு ஒற்று சேர்ந்து பிரிஞ்சோம்னா அப்ப இது நிறை. அப்ப மாமுன் நிறை அதான் நம்ம பார்க்கணும். அப்ப மாமுன் நிறை எது அப்படின்னா இயற்சீர் வெண்டலை சரிங்களா? அப்ப இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா சி தான் ஆன்சர். சோ இத பிரிக்கும் போது நம்ம கொஞ்சம் தெளிவா பிரிச்சு படிச்சோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாம இந்த அழகிட்டு வாய்ப்பாடுகள் வந்துட்டு கொஞ்சம் தெளிவா பாருங்க சரிங்களா? புரியல அப்படின்னா கொஞ்சம் அதுக்கான ஒரு அரை மணி நேரம் கூட டைம் எடுத்து நீங்க ஒதுக்கி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் சரிங்களா? சோ இன்னைக்கு 10 கேள்வி ரொம்ப சிறப்பா பார்த்துட்டோம். நாளைக்கும் அதிரதன்ல தொடர்ச்சியா அடுத்த 10 கேள்விகள் பார்ப்போம். தேங்க்யூங்க, நன்றி. கணினி அகாடமி சார்பாக அனைவருக்கும் வணக்கங்கள். இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா இலவச கணித தேர்வுகள் சார்பாக பல தேர்வுகள் நடந்து முடிஞ்சிருச்சு. அதுக்கான விளக்கம் பார்க்கலாம் அப்படின்னா நம்மளோட யூடியூப் சேனல் போங்க, பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்க, ஆரியபட்டான பிளேலிஸ்ட் இருக்கும். அதுல போய் ஒவ்வொரு இலவச கணித தேர்வுக்கான விளக்கங்களும் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா? இலவச கணித தேர்வுன்னு சொல்லிட்டு ரொம்ப அலட்சியமா பார்க்காதீங்க. உங்களால வந்து ஃபீஸ் கட்டி அதாவது ஒரு தேர்வு வாங்க முடியாத நோக்கத்துக்காக ரொம்ப கஷ்டப்படக்கூடிய மாணவர்களுடைய நலனுக்காக வந்து பார்த்தோம் நம்மளுடைய அகாடமி ஒரு சேவை அடிப்படையில் தான் வந்து இந்த இலவச கணித தேர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதை வந்து பார்த்தோம்னா நன்முறையில் பார்த்து நன்முறையில் பயனடைங்க. ஓகேங்களா? கேள்விக்கு போயிடலாம். முதல் கேள்வி, இன்னைக்கான தேர்வுடைய தலைப்பு அப்படின்றது என்னன்னா நேரம் மட்டும் வேலை, அதாவது டைம் அண்ட் ஒர்க். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா டைம் அண்ட் ஒர்க்ல வந்து ஆல்ரெடி ஒரு தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பார்க்கலன்னா கண்டிப்பாக போய் பார்த்துருங்க. ஏன்னா அதுல தான் வந்துட்டு டைம் அண்ட் ஒர்க்ல இருக்கக்கூடிய பேசிக்கான சம்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய பேசிக்கான சம்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பேன். டைம் அண்ட் ஒர்க் சார்பாக வந்துட்டு இருக்கக்கூடிய எப்படி ஒரு ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும், எப்படி வந்துட்டு சால்வ் பண்ணணும், எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணுறதுன்ற நிறைய மெத்தட்ஸ் வந்து அதில் சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகேங்களா? இந்த கேள்வியில் என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 நபர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பர். அதே போன்று 2 மடங்கு வேலையை 8 நாட்களில் செய்து முடிக்க கூடுதலாக தேவைப்படும் ஆட்கள் எண்ணிக்கைன்னு கேட்கிறாங்க. ஓகேங்களா? அதாவது 5 நபர் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா அதே போன்று 2 மடங்கு வேலை. ஓகேங்களா? அவங்க செய்யக்கூடிய வேலையை போன்று அப்படியே 2 மடங்கு வேலையை செய்யணும்னா 8 நாள்ல வந்து முடியணும் அந்த வேலை. ஓகேங்களா? 8 நாள் அந்த வேலை முடியணும் அப்படின்னா எத்தனை கூடுதலாக ஆட்கள் தேவை? ஓகேங்களா? இப்ப இருக்க ஆட்களை விட கூடுதலா எத்தனை ஆட்கள் வேணும்ன்றது கேட்கறாங்க. ஓகேங்களா? டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரே ஃபார்முலா தான், மென் இன்டூ days into hours. போன தேர்வுல சொல்லியிருந்தேன், இருந்தாலும் இந்த தேர்வுல ஒரு முறை சொல்லிடுறேன். men into days into hours divided by work into rupees. அதாவது ஆட்கள் into நாட்கள் into மணி நேரம் divided by வேலை into ரூபாய். ஆட்கள் நாட்கள் மணி நேரம் divided by வேலை into ரூபாய். ஓகேங்களா? இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதுங்க. டைம் அண்ட் ஒர்க்ல இருந்து வரக்கூடிய எந்த சம்ஸ் கேட்டாலும் சரி இந்த ஒரு ஃபார்முலா தெரிஞ்சதுனாலே உங்களால அனைத்து சம்ஸையும் வந்து சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். என்ன சொல்றாங்க அப்படின்னா 5 நபர்கள் சேர்ந்து, நபர்கள்னு சொல்லும் போது மேல போட்டுக்கிறேன் ஒரு வேலையை. ஓகேங்களா? வேலையை வந்து கீழே தான் போடணும். அப்போ 1 கீழே போட்டுக்கிறேன். ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா? 12 நாட்களை மேல எழுதிடுவோம். ஓகேங்களா? 5 நபர்கள் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாள்ல முடிக்கிறாங்க அப்படின்னா அதே போன்று 2 மடங்கு வேலை. ஓகேங்களா? இவங்க வந்து 1 மடங்கு, அதாவது ஒரு வேலை செய்யறாங்க, அதே போன்று 2 மடங்குன்னு சொல்லும் போது இந்த 1 2ஆல பெருக்கிக்கோங்க. பெருக்கினா என்ன வரும்? 2ன்னு வரும். 2 கீழே எழுதிக்கிறேன். புரியுதுங்களா? சப்போஸ் இங்க 2 வேலைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கீழே 2 போட்டிருப்பேன். அதே போன்று 2 மடங்கு வேலைன்னு சொல்லும் போது அந்த 2ஆல பெருக்கினா 4ன்னு வரும். அப்ப 4 போட்டிருப்பேன். சப்போஸ் 3 வேலைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கீழே 3 போட்டிருப்பேன். அதே போன்று 2 மடங்கு வேலைன்னு சொல்லும் போது 3 2ஆல பெருக்கினா 6ன்னு வரும். 6 போட்டிருப்பேன். என்ன வேலை போடுறீங்களோ அதே போன்று 2 மடங்குன்னு சொல்லும் போது அந்த வேலையை 2ஆல பெருக்கோங்க. இங்க ஒரு வேலை, அது 2 மடங்குன்னு சொல்லும் போது 2ஆல பெருக்கினா 2, அப்புறம் கீழே 2 வேலைன்னு போட்டுக்கிறேன். அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா 8 நாட்கள்ல முடிக்கணும். ஓகேங்களா? நாட்களை மேல போட்டுருவேன். 8 நாட்கள்ல முடிக்கணும்னா கூடுதலா தேவைப்படக்கூடிய ஆட்களோட எண்ணிக்கை கேட்கறாங்க. ஓகேங்களா? ஆட்களோட எண்ணிக்கை கேட்கறதுனால எனக்கு அதான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப ஆன் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? நீங்க ஆன் போட்டாலும் சரி, இல்ல எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எம்னு வச்சுக்கிட்டாலும் சரி, எப்படினாலும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இப்ப அடிச்சு கொடுக்கலாம். 2 நளி 2 8. இப்ப இந்த 4 பெருக்கல்ல இருக்கு. இதை ஈக்குவல் டு சைடு கொண்டு வந்தீங்கன்னா வகுத்தலா மாறும். நீங்க வகுத்தலா மாத்தி அடிச்சு கொடுத்தாலும் சரி, இல்ல நேரடியா அடிச்சு கொடுத்தாலும் சரி, நேரடியா அடிச்சு கொடுத்து பழங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேங்களா? 1 நாங்க 4, 3 நாங்க 12. இப்ப நிறைய பேருக்குனீங்கன்னா 5 × 3 என்னன்னு வரும்? 15ன்னு வரும். ஓகேங்களா? இப்போ இந்த சைடு என்ன இருக்கும்? மட்டும் தான் இருக்கும், அதாவது ஆட்கள் மட்டும் தான் இருக்கும். அப்போ இதே போன்ற 2 மடங்கு வேலையை 8 நாட்ல முடிக்கணும் அப்படின்னா எத்தனை ஆட்கள் தேவை அப்படின்னா
15 ஆட்கள் தேவை. ஓகேங்களா, இதே போன்ற 2 மடங்கு வேலையை 8 நாள்ல முடிக்கணும். எத்தனை ஆட்கள் தேவை? 15 ஆட்கள் தேவை. ஓகேங்களா, சோ நம்ம கிட்ட வந்து இப்ப நீங்க 15ன்றத ஆன்சர் எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, 15ன்ற ஆன்சர் எடுத்துக்க கூடாது. என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இதே போன்ற 2 மடங்கு வேலை செய்யணும்னா கூடுதலாக தேவைப்படக்கூடிய ஆட்கள் என்னன்னு கேக்குறாங்க. ஸ்டார்டிங்ல இருந்தக்கூடிய ஆட்கள் 5 பேர் தான். ஆனா 2 மடங்கு வேலையை முடிக்கணும்னா 15 ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ கூடுதல் எத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்க? சோ 15 மைனஸ் 5 என்னன்னு வரும்? 10ன்னு வரும். அப்போ தொடக்கத்துல இருந்த ஆட்கள் 5 ஆட்கள். இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா, அதாவது 2 மடங்கு வேலையை முடிக்கணும்னா கூடுதலா தேவைப்படக்கூடிய ஆட்கள் 15 ஆட்கள். அதாவது மொத்தம் 15 ஆட்கள் தேவைப்படுறாங்க. ஓகேங்களா, அப்ப கூடுதலா மொத்தம் எத்தனை ஆட்கள் தேவைப்படுறாங்கன்னா 10 ஆட்கள் தேவைப்படுறாங்க. அப்போ எந்த ஆப்ஷன் சரியா இருக்குன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியா இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி 2. இரண்டாவது கேள்வி என்ன சொல்றாங்கன்னா, 20 பெண்கள் ஒரு வேலையை 16 நாட்கள் முடிப்பர். அதே வேலையை 16 ஆண்கள் 15 நாட்கள் முடிப்பர் எனில் ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இடையே உள்ள திறன் விகிதம் யாது? அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, 20 பெண்கள் சேர்ந்து ஒரு வேலையை 16 நாட்கள்ல முடிக்கிறாங்களாம். அதே வேலைய 16 ஆண்கள் சேர்ந்தாங்க அப்படின்னா 15 நாட்கள்ல முடிச்சிடுறாங்க. ஓகேங்களா, எனில் ஆணும் பெண்ணுக்கும், ஓகேங்களா, சோ வேலை செய்யக்கூடிய அந்த ஆட்களுக்கும் பெண்களுக்கு இடையில இருக்கக்கூடிய திறனை விகிதத்துல சொல்றாங்க. ஓகேங்களா, அதாவது ரேஷியோல சொல்றாங்க. என்ன சார் ரேஷியோலாம் சொல்றாங்க? கேள்வி கஷ்டமான நினைக்க கூடாதுங்க, ரொம்ப எளிமையான கேள்விதான். சோ பாருங்க, எப்பே போலதான் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். ஓகேங்களா, சோ அதாவது 20 பெண்கள் சேர்ந்து, ஓகேங்களா, 20 பெண்கள், சோ ஆட்கள் நாட்கள் மணி நேரம் டிவைட் பை வேலை இன்டு ரூபாய், ஃபார்முலா தெரியுங்களா? அந்த ஃபார்முலா படி சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சோ 20 பெண்கள், அதாவது 20 ஆட்கள் சேர்ந்து 16 நாள்ல வேலையை முடிக்கிறாங்க. ஒரு வேலை, ஓகேங்களா, கீழே 1 போடுவேன். ஒரு வேலைன்னு சொல்லும் போது கீழே 1 போடாமதான், போடாட்டி 1 தான். ஓகேங்களா, சோ நான் போடல. அதே அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதே போன்ற வேலைய, ஓகேங்களா, அதே ஒரு வேலையை இவங்க செய்யக்கூடிய ஒரு வேலையை இவங்களும் செய்யறாங்க. ஓகேங்களா, 16 ஆண்கள் 15 நாள்ல முடிக்கிறாங்க. ஓகேங்களா, 16 ஆண்கள் 15 நாள்ல முடிக்கிறாங்க. இப்ப உங்க 2 பேருக்கு இடையில, அதாவது இந்த பெண்களுக்கும் ஆணுக்கும், ஓகேங்களா, பெண்ணுக்கும் ஆணுக்கும் இடையில உள்ள திறனை விகிதத்துல சொல்றாங்க. ஓகேவா, ரேஷியோல சொல்றாங்க. அப்ப இது அப்படியே ரேஷியோல எழுதிக்கோங்க, அதாவது விகிதத்துல எழுதிக்கோங்க. நமக்கு ஆல்ரெடி தெரியும் விகிதம் என்றாலும் வகுத்தல் என்றாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, சோ ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் டாபிக்லயே பாத்துருங்க. பார்க்கலாம் கணினி அகாடமி யூடியூப் சேனல் போயிட்டு நம்மளுடைய பிளேலிஸ்ட் செக் பண்ணி ஆரியபட்டால பாத்துருங்க. ஓகேங்களா, சரி. சோ அதாவது இப்போ இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில இருக்கக்கூடிய விகிதத்துல எழுத போறோம். அதனால என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் ரேஷியோல எழுதிக்கிறேன். விகிதம் என்றாலும் வகுத்தல் என்றாலும் ஒண்ணுதான். ஓகேங்களா, சரி. இப்ப பாருங்க, படிச்சு கொடுத்துடலாம். 16 அடி ஆயிரும். அடுத்து 20 15 3 நாள் வகுப்படும். 3 முறை, இது 4 முறை. ஓகேங்களா, சோ 3 5 15 4 5 வந்துட்டு 20. ஓகேங்களா, இப்போ என்ன இருக்கும்? 4 மட்டும் தான் இந்த சைடு இருக்கும், இந்த சைடு 3 மட்டும் தான் இருக்கும். நடுவுல ரேஷியோ எழுதிக்கிறேன். அப்போ 4:3. ஓகேங்களா, சோ 4:3 அப்படின்றதா வந்து இந்த கேள்விக்கான சரியான விடையா நீங்க எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா, எடுத்துக்க கூடாது. ஏன் அப்படின்னா கேள்வியில லாஸ்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் இடையே உள்ள திறன் விகிதம். அதாவது நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி எடுத்திருக்கோம்னா பெண் எழுதிட்டு ஆண் எழுதிருக்கோம். ஓகேங்களா, சோ ஃபர்ஸ்ட் வந்து பெண் எழுதிட்டோம், அதுக்கப்புறம் தான் வந்து ஆண் எழுதிருக்கோம். ஆனா ஃபைனல் ஆன்சர் எப்படி கேட்டிருக்காங்கன்னா ஆண் பெண்ணுன்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, சோ ஃபைனல் ஆன்சர் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா ஆண் பெண்ணுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு வந்த ஆன்சர் எப்படின்னா பெண் ஆணுன்னு இருக்கு. ஆனா ஃபைனல் ஆன்சர் எப்படி கேட்டிருக்காங்க? ஆண் பெண் எழுத சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ஆணையும் அடுத்து பெண்ணையும் எழுத சொல்றாங்க. அப்போ அப்படியே மாத்திக்கிட்டோம் அப்படின்னா சோ என்ன வரும்? சோ ஆண் அப்படின்றது 3 மடங்கு வேலை செய்யறாங்க, பெண் அப்படின்றது 4 மடங்கு வேலை செய்யறாங்க. அப்போ 3:4. நீங்க 4:3 தான் சரின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் சி எடுத்துக்க கூடாதுங்க. சோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகேங்களா, சோ 3:4. ஓகேங்களா, நம்ம ஸ்டார்டிங்ல பெண் ஆணுன்னு எடுத்துக்கிட்டோம். ஆனா ஃபைனல் ஆன்சர் எப்படி கேக்குறாங்க? ஆண் பெண்ணுன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, ஆண் பெண்ணுன்னு கேட்கும்போது 3:4 இந்த கேள்விக்கு சரியான விடை. ஓகேங்களா, சோ அப்ப இந்த வகையில பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் மிக சரியான ஆன்சர். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போயிடலாங்க. அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ஏபிசி என்ற 3 நபர்கள் முறையே ஒரு நிலத்தை உழுதனர். ஓகேங்களா, ஏபிசின்னு 3 பேர் இருக்காங்க, ஒரு நிலத்தை உழுகுறாங்களாம். ஓகேங்களா, ஏ என்பவர் 4 நாட்களில் அந்த நிலத்தை உழுது முடிப்பார். பி என்பவர் அதே நிலத்தை 6 நாட்களிலும், சி என்பவர் அந்த நிலத்தை 12 நாட்களில் முடிந்து முடிப்பார். எனில் மூவரும் சேர்ந்து உழுதால் எத்தனை நாட்களில் உழுது முடிப்பார்? அதாவது ஏ பி சி இருக்காங்க. ஓகேங்களா, சோ இதுல வந்து பார்த்தோன்னா என்ன சொல்றாங்க? ஏ அப்படின்றவர் அந்த நிலத்தை உழுறாரு அப்படின்னா எவ்வளவு நாள்ல முடிச்சிருவாரு? 4 நாள்ல உழுது முடிச்சிடறாரு. அதே நிலத்தை பி மட்டும் தனியா உழுதாரு அப்படின்னா பி எத்தனை நாள் அந்த நிலத்தை உழுதுறாரு? 6 நாட்கள்ல உழுதுறாரு. அடுத்து அதே அந்த நிலத்தை சி மட்டும் தனியா வந்து உழுதாரு அப்படின்னா எவ்வளவு நாள்ல உழுது முடிச்சிடறாரா? 12 நாட்கள்ல உழுது முடிச்சிடறாரு. இப்போ ஏ பி சி மூவரும் சேர்ந்து அந்த நிலத்தை உழுவுறாங்க அப்படின்னா எத்தனை நாள்ல உழுது முடிப்பாங்கன்னு கேக்குறாங்க. ஓகேங்களா, இப்போ டைரக்டா ஏக்கு பதில் 4, பிக்கு பதில் 6, சிக்கு பதில் 12 சப்ஸ்டிட்யூட் பண்ணி கூட்டலாம் கூடாது. அந்த மாதிரி பண்ணீங்கன்னா ஆன்சர் தப்பா வரும். ஓகேங்களா, சரி.
இப்போ இந்த மாதிரி கேள்விகளை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்னு இதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச வேலை மற்றும் நேரம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி வேலை மற்றும் நேரத்துல வந்து ஒரு தேர்வு நடந்து முடிஞ்சிருச்சு. அந்த தேர்வுல தான் இந்த மாதிரி கேள்விகளை எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன், ஓகேங்களா? அதை ஒரு முறை பார்த்துட்டு வாங்க. பார்க்கறதுனால பரவாயில்ல, இந்த கேள்விகளையும் சொல்றேன். இப்போ ஏ உடைய முழு நாள் வேலை தான் 4, ஓகேவா? ஏ வந்து மொத்தமாக 4 நாட்கள் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடறாரு. இப்ப என்ன பண்ணணும்னா ஏ உடைய ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கணும். ஒரு நாள் வேலை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை அப்படியே 1/4 எழுதிக்கோங்க, ஓகேவா? ஏ வந்து மொத்தமா அந்த வேலையை 4 நாள்ல முடிச்சிடறாரு. அதுல ஒரு நாள் வேலை மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க மேல 1ன்னு போட்டுக்கிறேன், 1/4. அப்போ ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்க என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கக்கூடியதை 1/4 எழுதிக்கோங்க. அதே மாதிரி பியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிக்கிறத பியோட முழு நாள் வேலை 6 நாட்கள், அதை ஒரு நாளா மாத்தா 1/6. சி மொத்தமாக 12 நாட்களை வேலையை முடிச்சிடாரு. ஒரு நாள் வேலை மட்டும் கண்டுபிடிக்க அதை அப்படியே 1/4 எழுதிக்கோங்க, 1/12. அப்ப ஏவோட ஒரு நாள் வேலை 1/4, பியோட ஒரு நாள் வேலை 1/6, சியோட ஒரு நாள் வேலை 1/12. அப்படியே சப்ஸ்டியூட் பண்றேன். ஏக்கு பதிலா 1/4, பிக்கு பதிலா 1/6, சிக்கு பதிலா 1/12. சோ இங்க சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சு தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். மறந்தாப்புல வந்துட்டு அப்படியே முழுதே சப்ஸ்டியூட் பண்ணாங்க. முழு நாள் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணாதீங்க. அப்படி பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கும், அது தப்பான ஆன்சரா இருக்கும், ஓகேங்களா? சோ ஏ உடைய ஒரு நாள் வேலை மட்டும் 1/12, பியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சா 1/6, சியோட ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சா 1/12, ஓகேங்களா? இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா இதை நீங்க குறுக்க பெருக்கல் பண்ணிக்கிட்டாலும் சரி, இல்ல எல்சிஎம் எடுத்தாலும் சரி, பொதுவா பின்னங்களுக்கு இடையில கூட்டல் குறியீடோ இல்ல கழித்தல் குறியீடோ இருக்குது அப்படின்னா அந்த பின்னங்களுடைய அடிமானத்தை சமமாக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம், இல்ல குறுக்க பெருக்கல் பண்ணுவோம். 3 பின்னங்கள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல நீங்க எல்சிஎம் எடுக்கிறது பெஸ்ட்டுங்க. குறுக்க பெருக்கல் பண்ணீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம், ஓகேங்களா? சோ கொஞ்சம் கஷ்டம், சம் வந்து கொஞ்சம் இழுக்கும். அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா 3 பின்னங்கள்லாம் இருந்ததுன்னா பின்னத்தோட அடிமானத்தை சமமாக்க எல்சிஎம் எடுத்துருங்க, ஓகேங்களா? சோ எல்சிஎம் எந்தெந்த எண்களுக்கு எடுக்கணும்னா பின்னத்தோட அடிமானத்துக்கு எல்சிஎம் எடுங்க. பின்னத்தோட அடிமானம் என்ன இருக்கு? 4, 6, 12. டானா மெத்தட்ல போட்டு எல்சிஎம் எடுத்தாலும் சரி, இல்ல ஷார்ட்கட்ல எடுத்தாலும் சரி. ஷார்ட்கட்ல எப்படி எல்சிஎம் எடுக்கணும்னு சொல்லிட்டு போன தேர்வுல சொல்லியிருந்தேன், இந்த தேர்வுலையும் கூட சொல்றேன். பொதுவா 3 எண்கள் இருக்கு, இதுக்கு நான் எல்சிஎம் எடுக்க போறேன். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த 3 எண்கள்ல பெரிய எண் என்னன்னு பாருங்க. பெரிய எண் அப்படின்றது 12. இந்த பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்களா வகுப்படுவான்னு பாருங்க. இந்த பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்களா வகுப்படுவான்னு பாருங்க. சோ இந்த பெரிய எண் 12 4ஆல் வகுப்படுமா? 12 4ஆல் மீதி இன்றி வகுப்படுமா? எஸ் வகுப்படும். 3 12, ஓகேங்களா? 12 6ஆல் வகுப்படுமா? சோ 6 12 வகுப்படுது. அப்போ இந்த 3 எண்கள பெரிய எண் 12, இந்த 12 எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்களா வகுப்படுமான்னு பாக்குறேன். எஸ் வகுப்படுது. அப்போ இந்த 12 தான் எல்சிஎம். அப்ப இந்த 3 எண்களுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கும் போது எல்சிஎம் என்னன்னு கிடைக்குது அப்படின்னா எல்சிஎம் வந்து 12ன்னு கிடைக்குது. அப்ப இதோட அடிமானத்தை ஃபுல்லா 12ஆ மாத்த போறேன், ஓகேங்களா? இப்போ இதோட அடிமானத்தை ஃபுல்லா 12ஆ மாத்தணும். 4ஓட எதை பெருக்குனா 12 வரும்? 4ஓட வந்து பார்த்தோம்னா 3 பெருக்குனா 12 வரும். அதே 3 மேலையும் பெருக்குங்க. கீழே என்ன பெருக்குறீங்களோ அதே என்ன மேலையும் பெருக்குங்க. 6ஓட எந்த என்ன பெருக்குனா 12 வரும்? 2 பெருக்குனா 12 வரும். அந்த 2 மேலையும் பெருக்குங்க. சோ கீழே எந்த என்னால பெருக்கிறோமோ அதே என்ன மேலையும் பெருக்குங்க. இங்க ஆல்ரெடி கீழே 12 தான் இருக்கா, பிரச்சனையே இல்லை, அப்படியே வச்சுக்க வேண்டியதான். சரி, இப்போ பாருங்க மேல பெருக்கும் 1 × 3 என்ன வரும்? 3 தான் வரும். கீழே பெருக்குனா 12. அடுத்து 1 × 2 2 தான். கீழே 6 × 2 12. அடுத்து 1/12 அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க இந்த பின்னத்தோடைய அடிமானங்கள் எல்லாமே சமமாயிருச்சு. அடிமானங்கள் எல்லாமே 12 12 12 சொல்லிட்டு எல்லா அடிமானமும் சமமா இருக்கு. அப்ப அடிமானங்கள் சமமா இருக்க பட்சத்துல அடிமானத்தை அப்படியே பொதுவா எழுதிக்கோங்க, 12ன்னு எழுதிக்கிறேன். ஜஸ்ட் மேல இருக்கிற எண்களை மட்டும் கூட்டுங்க. 3 + 2 5, 5 + 1 6, அப்ப 6/12. இதை அடிச்சு கொடுத்தா என்ன வரும்? 1/2ன்னு வரும், ஓகேங்களா? 1 6 6 6 12, ஓகேங்களா? 1/2 இருக்கு. சோ 1/2ன்றதை நீங்க இறுதியான விடையா எடுத்துக்க கூடாது, ஓகேங்களா? 1/2 அப்படின்றது, ஓகேங்களா? 1/2 அப்படின்றது ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை தான் 1/12. ஏன்னா நான் ஒரு நாள் வேலையை தான் எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். அப்போ வரக்கூடிய ஆன்சர் எனக்கு என்னவா இருக்கும்? ஏ உடைய ஒரு நாள் வேலை, பியோட ஒரு நாள் வேலை, சியோட ஒரு நாள் வேலையை தான் சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ ஒரு நாள் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணும்போது வரக்கூடிய விடையே எனக்கு ஒரு நாள் வேலையா தான் இருக்கும். அதை முழு நாளா மாத்த என்ன பண்ண போறோம்? அப்படியே தலைகீழா மாத்திக்கோங்க, ஓகேங்களா? 1/2 அப்படியே தலைகீழா மாத்தினா என்ன வரும்? 2/1 வரும். நீங்க 2/1 எடுத்துக்கிட்டாலும் சரி, 2ன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி. அப்போ ஏபிசிபி 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை 1/2. அது அப்படியே முழு நாள வேலையா மாத்தனா அப்படியே தலைகீழா மாத்தனா 2. அப்போ ஏபிசி 3 பேர் சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த வேலையை மொத்தமா 2 நாள்ல செஞ்சு முடிச்சிருவாங்க, ஓகேங்களா? சோ அப்ப இந்த கேள்விக்கான விடை அப்படின்றது 2, ஓகேங்களா? சோ 2ன்றது சாரி இங்க ஆப்ஷன்ல இல்லாம இருக்கு, ஓகேங்களா? 2ன்றது ஆப்ஷன்ல இல்லாம இருக்கு, ஓகேங்களா? சோ வேணா நம்ம ஒரு சின்ன எடிட் பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஆப்ஷன்ல 2 இல்லாம இருக்கு, ஓகேங்களா? சோ இந்த 1 கூட அடிச்சிருவோம். இந்த 1 அடிச்சிட்டோம் அப்படின்னா சோ 2 ஆயிரும். சோ அப்ப ஏபிசி மூவரும் சேர்ந்து செய்யக்கூடிய, ஓகேவா? மூவரும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா வேலை வந்து மொத்தமாக 2 நாட்கள்ல முடிஞ்சிடும், ஓகேங்களா? அப்போ இந்த வகையில பார்க்கும்போது ஆப்ஷன் ஏ தான் மிக சரியான ஆன்சர், ஓகேங்களா? சோ 2 நாள்ல வந்து வேலை முடிஞ்சிருது, ஓகேங்களா? சோ 2 டேஸ்ல வந்துட்டு ஒர்க் கம்ப்ளீட் ஆயிருது, ஓகேங்களா? ஏபிசி சேர்ந்து செஞ்சாங்கன்னா. ஓகே, சோ அடுத்த கேள்வி போவாங்க. சோ அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க? ஏ என்பவர் ஒரு வேலையை 6 மணி நேரத்தில் முடிப்பார். பி அதே வேலையை 5 மணி நேரத்தில் முடிப்பார். ஏபிசி மூவரும் இணைந்தால் அவ்வேளை 2 மணி நேரத்தில் முடிக்கின்றனர் எனில் சி மட்டும் அவ்வேலையை முடிக்க
ஆகும் கால அளவு என்னன்னு கேக்குறாங்க. அது ஒரு வேலை இருக்குங்க, அந்த வேலை ஏ மட்டும் செஞ்சாருன்னா 6 மணி நேரத்துல முடிச்சிடாரு, பி மட்டும் செஞ்சாருன்னா வேலையை 5 மணி நேரத்துல முடிச்சிடாரு, ஏபிசி 3 பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னா வேலை 2 மணி நேரத்துல முடிஞ்சிருது. இப்ப அந்த வேலையை சி மட்டும் தனியா பண்றாருன்ற பட்சத்துல வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் கேக்குறாங்க. ஓகேங்களா, சரி பாருங்க, இப்போ ஏ பி சி மூவரும் சேர்ந்து செய்யக்கூடிய 1 மணி நேரத்துல, ஓகேவா? சோ மூவரும் சேர்ந்தாங்க அப்படின்னா வேலை மொத்தம் எத்தனை நாள்ல முடிஞ்சிருதா? அதாவது எத்தனை மணி நேரத்துல முடிஞ்சது? 2 மணி நேரத்துல முடிஞ்சிருது. ஏபிசி மூவரும் சேர்ந்தாங்க அப்படின்னா வேலை எத்தனை மணி நேரத்துல முடிஞ்சிருதா? 2 மணி நேரத்துல வேலை மொத்தமா முடிஞ்சிருது. இப்போ ஏபிசி 3 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய 1 மணி நேரம் வேலை என்னன்னு கண்டுபிடிக்க போறேன். அதாவது ஒரு நாள் வேலை கண்டுபிடிப்போம்ல, அதே கான்செப்ட் தான். ஓகேங்களா, சோ மொத்தமா வேலை 2 மணி நேரத்துல முடிச்சிடறாங்க, அதுல 1 மணி நேரம் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க மேல 1ன்னு போட்டுக்கிறேன். அப்படியே கொடுத்துருக்கக்கூடியதை 1/ல எழுதிக்கோங்க, முடிஞ்சுங்க. ஓகேங்களா, ரொம்ப ஈஸியா புரிஞ்சுக்கோங்க. ஏபிசி 3 பேர் சேர்ந்து செய்யக்கூடிய 1 மணி நேரம் வேலை என்ன அப்படின்னா 1/2 கொடுத்துருக்கூடியது அப்படியே 1/ல எழுதிக்கிறேன், 1/2. சரி, இப்ப பாருங்க, ஏ மட்டும் செய்யக்கூடிய 1 மணி நேரம் வேலை என்ன? ஏ மட்டும் 1 மணி நேரத்துல எவ்வளவு வேலை முடிப்பாரு? மொத்தமா 6 மணி நேரம் வேலையை முடிச்சிடாரு. அது 1 மணி நேரம் மட்டும் கண்டுபிடிக்க அப்படியே தலைகீழ எழுதிப்பேன், அதாவது 1/ல எழுதிக்குவேன், 1/6. அப்ப ஏக்கு பதிலா 1/6 பிளஸ் பி மட்டும் தனியா செய்யக்கூடிய 1 மணி நேரம் வேலை என்ன? சோ மொத்தமா 5 மணி நேரத்துல வேலையை முடிச்சிடாரு, அது 1 மணி நேரம் மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க அப்படியே 1/5 எழுதிக்குவேன். ஓகேங்களா, அடுத்து சியோட தான் கேக்குறாங்க, சியோட தெரியாது, அப்படியே வச்சுக்கலாம் 1/2. ஓகேங்களா, இந்த சைடு 1/2 இருக்கு, அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இந்த 1/6 இந்த 1/5 ஈக்குவல் சைடு கொண்டு போறேன். எனக்கு சியோட வேல்யூ தான் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக என்ன பண்ண போறேன்னா இந்த 1/6ன்ற பின்னத்தையும் 1/5ன்ற பின்னத்தையும் ஈக்குவல் சைடு கொண்டு போறேன். 1/6ன்ற பின்னம் இங்க பிளஸ்ல இருக்கு, 1/5ன்ற பின்னமும் இங்க பிளஸ்ல இருக்கு. பிளஸ்ல இருக்கக்கூடிய இந்த 2 பின்னங்களும் ஈக்குவல் சைடு போகும்போது என்ன மாறும்? மைனஸா மாறும். ஓகேங்களா, சோ இந்த சைடு கூட எழுதிக்கலாம். ஓகேவா, சி ஈக்குவல் டு ஆல்ரெடி இந்த சைடு 1/2 இருக்கு, சரி 1/12 போட்டேன், 1/2 இருக்கு, அது அப்படியே வச்சுக்குவோம். இப்போ இந்த 1/6 பிளஸ் 1/6 ஈக்குவல் சைடு போகுதுன்னா மைனஸ் 1/6 மாறிடும். பிளஸ் 1/5 ஈக்குவல் அந்த சைடு போகுதுன்னா மைனஸ் 1/5 மாறிடும். சரிங்களாங்க, பாருங்க, பொதுவா பின்னங்களுக்கு இடையில வந்து கழித்தல் குறியீடு கூட்டல் குறியீடு தான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன், பின்னத்தோட அடிமானம் சமமா இருக்கான்னு பார்க்கணும். சமமா இல்லாத பட்சத்துல நீங்க அதை குறுக்க பெருக்கல் பண்ணியோ இல்ல எல்சிஎம் எடுத்தோ பின்னத்தினுடைய அடிமானத்தை சமமாக்கணும். இங்க பார்த்தா 3 பின்னங்கள் இருக்கு, குறுக்க பெருக்கல் பண்ணா கொஞ்சம் வந்து டைம் எடுக்கும், அதனால என்ன பண்ண போறேன், எல்சிஎம் கண்டுபிடிக்க போறேன். சோ பார்த்தோம் அப்படின்னா என்னென்ன எண்கள் இருக்கு? சோ எண்கள் என்ன இருக்குன்னா 2 இருக்கு, 6 இருக்கு, 5 இருக்கு. இதுக்கான எல்சிஎம் எடுக்க போறேன். ஓகேங்களா, சோ எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா வந்து என்ன வரும்? சோ பார்த்தோம்னா பொதுவா எல்சிஎம் எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். ஓகேங்களா, சோ எல்சிஎம் எடுக்கிறதுக்கான ஒரு ஷார்ட்கட் சொல்லி கொடுத்திருக்கேன். 3 எண்கள் இருக்குன்னா இல்ல பெரிய எண் என்னன்னு பாருங்க. பெரிய எண் என்னன்னா 6. ஓகேங்களா, சோ பெரிய எண் வந்து 6. இந்த பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்களா வகுபடுமான்னு பாருங்க. 6 2ஆல வகுபடுமா? வகுபடும். ஆனா 6 5ஆல வகுபடாது. அப்ப என்ன பண்ணா 6ஓட அடுத்த மடங்கு போங்க. அடுத்த மடங்கு என்ன வரும்? 12ன்னு வரும். அதாவது 6ஓட இன்னொரு 6 கூட்டுங்க, இல்ல 2ஆல பெருக்குங்க. ஓகேங்களா, சோ 12 வந்து பார்த்தோம் அப்படின்னா 12 அப்படின்றது வந்துட்டு 2ஆல் வகுபடுமா? வகுபடும். ஆனால் 5ஆல் வகுபடாது. இப்ப 12ல இருந்து அடுத்த 6ஓட மடங்கு 18. ஓகேங்களா, இன்னொரு 6 கூட்டுங்க, 18ன்னு வரும். 18 2ஆல் வகுபடும், 5ஆல் வகுபடாது. 18ல இருந்து திருப்பி 6ஓட அடுத்த மடங்கு போனீங்கன்னா 24 வரும். 24 வந்து பார்த்தோம்னா 2ஆல் வகுபடும், 5ஆல் வகுபடாது. 24ல இருந்து அடுத்த 6ஓட மடங்கு அப்படின்றது என்ன வரும்? 30ன்னு வரும். 30 வந்து பார்த்தோம்னா 5ஆல் வகுபடும், 2ஆல் வகுபடும். 30 வந்து பார்த்தோம்னா 2ஆல் வகுபடும், 5ஆல் வகுபடும். அப்போ இந்த எண்ணுக்கான எல்சிஎம் என்ன வருது? 30 தான் வருது. பொதுவா வந்து 3 எண்கள் இருக்குன்னா அது பெரிய எண் பாருங்க. பெரிய எண் மீதி கூட சின்ன எண்ணால வகுபடுமான்னு பாருங்க. வகுபடாத பட்சத்துல அதோட அடுத்தடுத்த மடங்குகள் போங்க, கண்டிப்பா ஒரு 4-5 மடங்குக்குள்ளே ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா, அப்ப இந்த 3 எண்களுக்கான எல்சிஎம் எடுக்கும் போது எல்சிஎம் என்னன்னு கிடைக்குது அப்படின்னா 30ன்னு கிடைக்குது. ஓகேங்களா, எல்சிஎம் வந்து 30. இப்ப இந்த எண்களை எல்லாத்தையும் 30ஆ மாத்தும். 30ஆ மாத்த என்ன பண்ணலாம்? சோ இந்த இதை 30ஆ மாத்த, ஓகேங்களா, 2 30ஆ மாத்த என்ன பண்ணணும்? 15ஆல் பெருக்க வேண்டும். ஓகேங்களா, 2 30ஆ மாத்த என்ன பண்ணுவோம்? 15ஆல பெருக்குவோம். அதே 15 மேலையும் பெருக்குங்க. சரி, 6 30ஆ மாத்த என்ன பண்ணலாம்? 6 30ஆ மாத்த வந்து 5ஆல பெருக்குவோம், அதே 5 மேலையும் பெருக்குங்க. இங்க 5 30ஆ மாத்த என்ன பண்ணுவோம்? 5 30ஆ மாத்த 6ஆல பெருக்குவோம், அதே 6 மேலையும் பெருக்குங்க. சரி, இப்ப பாப்போம், பெருக்குவோமே. மேல பெருக்குனா என்ன வரும்? 1 × 15 15 தான். கீழே வந்து 2 × 15 30. அடுத்து மேல மைனஸ் 1 × 5 5, கீழே வந்து பார்த்தோம்னா 30. அடுத்து இங்க 1 × 6 6, கீழே பெருக்கணும் அப்படின்னா வந்து 5 6 30. இப்ப பாருங்க, பின்னத்தோட அடிமானங்கள் எல்லாம் சமமாயிருச்சு. பின்னத்தினுடைய அடிமானங்கள் எல்லாமே சமமாயிருச்சு அப்படின்னா அடிமானத்தை பொதுவா எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அடிமானத்தை பொதுவா வந்து கீழே 30ன்னு போட்டுக்குவேன். அடிமானத்தை பொதுவா கீழே 30ன்னு போட்டுக்குவேன். ஓகேங்களா, 30ன்னு போட்டுட்டு ஜஸ்ட் மேல இருக்கக்கூடிய எண்களை மட்டும் பாருங்க. மேல இருக்கக்கூடிய எண்களை மட்டும் சால்வ் பண்ணுங்க. மேல என்ன எண்கள் இருக்கு? 15 -5 -6. ஃபர்ஸ்ட் மைனஸ் வேல்யூ மட்டும் கூட்டிக்கோமே. சோ 15 அப்படியே வச்சுக்கோம். 15 அப்படியே வச்சுட்டு, ஓகேங்களா, கீழ இருக்கக்கூடிய 30 அப்படியே வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, 15 அப்படியே வச்சுக்கோம். 15 அப்படியே வச்சுட்டு 6 5 கூட்டினா என்ன வரும்? 6 5 11 வரும். -11. -5ஐயும் -6ஐயும் கூட்டினோம்னா என்ன வரும்? -11 வரும். ஓகேங்களா, ரெண்டு மைனஸ் வேல்யூ இருக்குன்னா கூட்டி மைனஸ் சிம்பிள் போட்டுக்கோங்க. -5 -6 கூட்டினா வந்து என்ன வரும்? -11 வருது. கழிச்சா என்ன வரும்? கழிச்சோம் அப்படின்னா வந்து 4ன்னு வரும். ஓகேங்களா, சோ 15 -11 என்ன வரும்? 4ன்னு வரும். அப்ப 4/30 வருது.
இப்ப இதை அடிச்சு கொடுப்போமா, அடிச்சு கொடுத்தா 2ஆல அடிச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா, சோ 2 முறை கீழே 15 முறை. ஓகேங்களா, சோ 2 4 15 2 30 வரும். இப்ப என்ன வருது, மேல 2 இருக்கும் கீழே 15 இருக்கும், மேல 2 இருக்கும் கீழே 15 இருக்கும், 2/15. ஓகேங்களா, சோ 2/15 அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 1 மணி நேர வேலை. அதாவது சி மட்டும் தனியா செய்யக்கூடிய 1 மணி நேர வேலை தான் 2/15. ஓகேவா, சி மட்டும் தனியா செய்யக்கூடிய 1 மணி நேர வேலை தான் 2/15. ஏன்னா நான் வந்து அதாவது 1 மணி நேர வேலை தான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். ஏவோட 1 மணி நேர வேலை, பியோட 1 மணி நேர வேலை, சியோட 1 மணி நேர வேலை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். வரக்கூடிய ஆன்சர் எனக்கு என்னவா இருக்குன்னா 1 மணி நேர வேலையா இருக்கும். அதை முழு மணி நேரமா மாத்த என்ன பண்ணணும், அது முழு வேலையா மாத்த என்ன பண்ணணும், அப்படியே தலைகீழ எழுதிக்கோங்க. ஓகேவா, சோ 2/15ன்றது சி மட்டும் தனியா செய்யக்கூடிய, ஓகேவா, சி மட்டும் தனியா செய்யக்கூடிய 1 மணி நேர வேலை தான் 2/15. அதை முழுதா மாத்த என்ன பண்ணுவோம், அப்படியே தலைகீழா மாத்துவோம். தலைகீழா மாத்தினா என்ன வரும், 15/2 வரும். 15/2ன்றது நமக்கு விடையில இல்ல, விடையில எல்லாமே எப்படி இருக்கு, கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்ப கலப்பு பின்னாவை மாத்துவோம். ஓகேங்களா, சோ கலப்பு பின்னாவை மாத்தணும் அப்படின்னா வந்துட்டு சோ கலப்பு பின்னாவை மாத்த என்ன பண்ணணும், சோ அடிமானத்தை அப்படியே எழுதிக்கோங்க. ஓகேங்களா, அடிமானமான 2 அப்படியே எழுதிக்கிறேன். 15 எத்தனை முறை 2ஆல் வகுப்படும், 15 எத்தனை முறை 2ஆல் வகுப்படும் அப்படின்னா 4 2 7 2 14 வரும். ஓகேங்களா, சோ 15ல வந்து பார்த்தோம்னா 14 2 இருக்கும். ஓகேங்களா, சோ அப்போ 7 முறை வகுப்படுது. அந்த 7 சைடுல எழுதிக்கோங்க. மீதி எவ்வளவு இருக்கும், 15ல 14 போகுதுன்னா மீதி எவ்வளவு இருக்கும், மீதி 1 இருக்கும். அந்த 1 சைடுல எழுதிக்கிறேன், அதாவது 1 மேல எழுதிக்கிறேன். அப்போ 7 1/2 கிடைக்குது. ஓகேங்களா, அப்போ சி மட்டும் அந்த வேலையை எவ்வளவு நேரத்துல முடிக்கிறாரு, 7 1/2 மணி நேரத்துல, அதாவது 7.5 மணி நேரத்துல அந்த வேலையை வந்து முடிச்சிடறாரு. ஓகேங்களா, 7.5 மணி நேரத்துல சி வேலையை முடிச்சிடறாரு. ஓகேங்களா, சோ இப்போ இந்த வகையில பார்க்கும்போது 7 1/2ன்றது ஆப்ஷன் சில தான் இருக்கு. சோ ஆப்ஷன் சி தான் இந்த கேள்விக்கான சரியான விடை. ஓகேங்களா, சரிங்க, அடுத்த கேள்வி போயிடலாம். அடுத்த கேள்வி என்ன சொல்றாங்க, ஏ என்பவர் ஒரு வேலையை 90 நாட்களிலும் பி என்பவர் 30 நாட்களிலும் செய்து முடிப்பார். அவ்விருவரும் சேர்ந்து வேலையை செய்து முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கிறாங்க. அதாவது ஏ மட்டும் ஒரு வேலையை செஞ்சாரு அப்படின்னா வேலை 90 நாள்ல முடிஞ்சிருது. பி மட்டும் அந்த வேலையை செஞ்சாருன்னா வேலை வந்து 30 நாள்ல முடிஞ்சிருது. அந்த 2 பேரும் சேர்ந்து பண்ணானா வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் கேட்கறாங்க. ஓகேங்களா, சோ ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா வேலை முடிய எத்தனை நாள் ஆகும் கேட்கறாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் ஏ மட்டும் பார்த்தோம் அப்படின்னா வேலையை மொத்தமா 90 நாள்ல முடிச்சிடாரு. ஏவோட ஒரு நாள் வேலை மட்டும் என்னன்னு கண்டுபிடிக்க என்ன பண்ணலாம், அது அப்படியே வந்து தலைகீழ எழுதிக்கோங்க, 1/90 வரும். பி மட்டும் தனியா செஞ்சாரு அப்படின்னா வேலை 30 நாள்ல முடிச்சிடாரு. பியோட ஒரு நாள் வேலை மட்டும் கண்டுபிடிக்க என்ன பண்ணுவோம், சோ அப்படியே 30 தலைகீழ எழுதிக்கோங்க, அதாவது 1/2 எழுதிக்கோங்க, 1/30 வரும். அப்ப ஏவோட ஒரு நாள் வேலை 1/90, பியோட ஒரு நாள் வேலை 1/30. ஓகேங்களா, பொதுவா இந்த மாதிரியான கேள்விகளுக்கு ஒரு நாள் வேலை கண்டுபிடிச்சு ஒரு நாள் வேலை தான் நீங்க சப்ஸ்டியூட் பண்ணணும். ஒரு நாள் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணா தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, நீங்க வந்து முழு நாள் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா வரக்கூடிய ஆன்சர் தப்பானதா இருக்கும். ஓகேங்களா, டைம் தான் வேஸ்ட். ஓகேங்களா, ஒரு நாள் வேலை என்ன வருது, ஏவோட ஒரு நாள் வேலை 1/90, அப்ப ஏக்கு வேலை 1/90 பிளஸ் பிக்கு பதிலா பியோட ஒரு நாள் வேலை என்னன்னு கிடைக்குது 1/30, அப்போ 1/30. சரி, இப்ப பாருங்க, இப்ப 2 பின்னங்கள் இடையில பிளஸ் இருந்தா என்ன பண்ணுவோம், பிளஸோ மைனஸ் இருந்தா என்ன பண்ணுவோம், அடிமானத்தை சமமாக்க ஒன்னு எல்சிஎம் எடுப்போம், இல்ல அப்படியே குறுக்க பெருக்கல் பண்ணுவோம். நாங்க எல்சிஎம் எடுத்துறேன். 90 30 எல்சிஎம் எடுப்போம், 90 30 எல்சிஎம் எடுப்போம். நீங்க குறுக்க பெருக்கல் பண்ணாலும் சரிதான், இதை 2 பெருக்கிட்டு இதை இங்க கொண்டு போய் பெருக்கி இதை இங்க கொண்டு போய் பெருக்கி எப்படி பண்ணாலும் சரிதான். எப்படி பண்ணாலும் ஆன்சர் சரியா தான் வரும். இப்ப 2 எண்கள் இருக்கு, இந்த பெரிய எண் என்னன்னு பார்த்தோம்னா 90. இந்த பெரிய எண் வந்து பார்த்தோம்னா மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்ணால வகுப்படுமான்னு பார்ப்போம். 90 30ஆல வகுப்படுமா, வகுப்படும். அப்போ இந்த 90 தான் எல்சிஎம். ஓகேங்களா, அப்ப எல்சிஎம் என்னன்னு கிடைக்குது, 90ன்னு கிடைக்குது. ஓகேயா, எல்சிஎம் எடுக்கிறதுக்கு ஷார்ட் கட் தான். 2 எண்கள் பெரிய எண் என்னன்னு பாக்குறேன், பெரிய எண் 90, பெரிய எண் மீதி இருக்கக்கூடிய சின்ன எண்ணால 30ஆல வகுப்படுமான்னு பாக்குறேன். 90 30ஆல வகுப்படுமா, வகுப்படும். அப்ப 90 தான் எல்சிஎம். ஓகேங்களா, வகுப்படாட்டி அதோட அடுத்த மடங்கு போவோம். ஓகேங்களா, சோ போன கேள்வி அந்த மெத்தட்ல தான் பார்த்தோம். அப்ப 90 தான் எல்சிஎம் கிடைக்குது. 2ஓட அடிமானத்தை 90ஆ மாத்தணும். ஓகேங்களா, இங்க ஆல்ரெடி 90 தான் இருக்கு, அப்ப 1/90 அப்படியே வச்சுக்கிறேன். இங்க ஆல்ரெடி 90 தான் இருக்கு அடிமானம், அப்படியே வச்சுக்கிறேன். இங்க 30 இருக்கு, 30 90ஆ மாத்த என்ன பண்ணணும், 3ஆல பெருக்குவோம். ஓகேங்களா, அதே 3 மேலே பெருக்குங்க, கீழே என்ன நிலை பெருக்குறீங்களோ அதே என்ன மேலே பெருக்குங்க. ஓகேங்களா, சரி பாருங்க, இப்ப பாருங்க 1/90 அப்படியே எழுதிட்டேன். மேலே பெருக்குனா 3 × 1 3 தான், கீழே 30 × 3 90ன்னு கிடைக்கும். 3 3 9 0 அப்படியே போட்டுக்கிறேன் 90. இப்ப பார்த்தோம்னா 2ஓட அடிமானங்களும், ஓகேங்களா, சோ 2ஓட அடிமானம் சமமா இருக்கு. அப்ப அடிமானத்தை பொதுவா எழுதிடுறேன் 90ன்னு சொல்லிட்டு. மேலே கூட்டினா 1 + 3 என்னன்னு வரும், 4ன்னு வரும். 4/90 இது வந்து 2ஆல அடிச்சு கொடுக்கலாம். ஓகேங்களா, 2ஆல அடிச்சு கொடுத்தா இருமுறை இது 45 2 என்னன்னு வரும், 45 2 90ன்னு வரும். ஓகேங்களா, சோ இப்ப இறுதி எப்படி கிடைச்சிருக்கு, 2/45ன்னு கிடைச்சிருக்கு. 2/45 இறுதியான ஆன்சர் எடுத்துக்கூடாது. ஓகேங்களா, சோ நான் ஏவோட ஒரு நாள் வேலையான 1/90, பியோட ஒரு நாள் வேலையான 1/30 சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். அதாவது ஏபியோட ஒரு நாள் வேலையை தான் நான் சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். அப்போ வரக்கூடிய ஆன்சர் எனக்கு என்னவா இருக்குன்னா ஏபி சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை தான் 2/45. ஓகேவா, அதாவது ஏவோட ஒரு நாள் வேலையும் பியோட ஒரு நாள் வேலையை சப்ஸ்டியூட் பண்ணிருக்கேன். அப்போ வரக்கூடிய ஆன்சர் எனக்கு என்னவா இருக்குன்னா ஒரு நாள் வேலையா தான் இருக்கும். அதாவது ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை தான் கிடைச்சிருக்கு. ஓகே, ஒரு நாள் வேலை என்ன 2/45. அது அப்படியே முழு நாள் வேலையை மாத்த என்ன பண்ணுவோம், அப்படியே தலைகீழா மாத்திக்குவோம், ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிக்கோங்க. தலைகீழா மாத்தினா என்ன வரும், 45/2ன்னு வரும். ஏவும் பியும் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு நாள் வேலை தான் 2/45. அதை முழு நாளா மாத்த என்ன பண்ணணும், அப்படியே தலைகீழா மாத்திக்கோங்க. தலைகீழா மாத்தினீங்க அப்படின்னா 45/2ன்னு வரும். சோ 45/2ன்றது நமக்கு வந்து விடையில இல்ல, நமக்கு விடையில எல்லாமே எப்படி இருக்கு, கலப்பு பின்னத்துல இருக்கு. அப்ப கலப்பு பின்னமா மாத்திக்கும். ஓகேங்களா, சோ 45/2 கலப்பு பின்னமா மாத்த போறேன். ஓகேங்களா, 45/2 கலப்பு பின்னமா எழுத போறேன். கலப்பு பின்னத்துல எப்படி எழுதுவோம்,
அடிமானத்தை அப்படியே எழுதிக்கோங்க. அடிமானமான 2 அப்படியே எழுதிக்கிறேன். ஓகேங்களா? சோ அடிமானமான 2 அப்படியே எழுதிக்கிறேன். சரி, இப்போ இதை அடிச்சு கொடுப்போம். ஓரெண்டு 2 மேல அடிச்சு கொடுத்தா ஈரெண்டா 4 வரும். 5ல எத்தனை 2 இருக்கும்? 5ல வந்து பார்த்தோம்னா 2 முறை வகுப்படும். ஓகேங்களா? சோ 5ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு 2 இருக்கும். ஓகேங்களா? சோ அதாவது 4 இருக்கும். ஓகேங்களா? சோ 5ல 2 அதாவது 4 போச்சுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? 1 இருக்கும். ஓகேங்களா? சோ ரொம்ப ஈஸி தாங்க. பாருங்க 45/2 இருக்குங்க. அடிச்சு கொடுத்தா ஓரெண்டு 2 44 2 சாரி 22 2 22 2 44 வரும். 22 2 44 வரும். அதாவது 45ல 44 போதுன்னா மீதி எவ்வளவு இருக்கும்? மீதி வந்து 1 இருக்கும். ஓகேங்களா? சோ ஈவ் எவ்வளவு கிடைக்குது? 22. அந்த ஈவ சைடுல எழுதிக்கோங்க. மீதி எவ்வளவு கிடைக்குது? 1 கிடைக்குது. 1 மேல எழுதிக்கோங்க. அப்போ 22 1/2. ஓகேங்களா? ஏவும் பியும் சேர்ந்து செஞ்சாங்க அப்படின்னா அந்த வேலை எவ்வளவு நாள்ல முடியும்? 22 1/2 நாட்கள்ல முடியும். அதாவது 22.5 நாட்கள். ஓகேவா? 22.5 நாட்கள்ல அந்த வேலை முடிஞ்சிரும். ஓகேங்களா? சோ அப்ப இந்த வகையில பார்க்கும்போது எந்த ஆப்ஷன் சரியா இருக்குன்னா ஆப்ஷன் பி தாங்க மிக சரியாக இருக்கிறது. ஓகேங்களா? சோ அப்போ ஏவும் பியும் சேர்ந்து பண்ணாங்க அப்படின்னா அந்த வேலை முடியும். எப்போ முடியுமா? வேலை வந்து பார்த்தோன்னா எத்தனை நாள்ல முடியுது அப்படின்னா 22.5 நாட்கள்ல முடியும். ஓகேங்களா? சோ இன்னைக்கான தேர்வுல வந்து பார்த்தோம்னா மொத்தம் 5 கேள்விகள் பார்த்திருக்கோம். இந்த 5 கேள்வியும் பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டா பார்த்திருக்கோம். ஓகேவா? சோ போன தேர்வு கம்பேர் பண்றப்ப இந்த தேர்வுன்றது கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகேங்களா? அது அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல கேள்வி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் ஸ்டாண்டர்டா இருக்கும். சோ அடுத்த தேர்வு வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு என்னன்னா நேரம் மற்றும் வேலை என்ற தலைப்புல இருந்தோம். ஓகேங்களா? சோ இந்த தேர்வுக்கான விளக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்முறையில ரொம்ப பொறுமையா சொல்லி கொடுத்துருக்கேன். நான் வந்து மேக்ஸ் வந்து நல்லா செய்யறவங்களுக்காக ஃபாஸ்டாவும் ரொம்ப புரியாத அதாவது மேக்ஸ் ஸ்லோவா செய்யறவங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாகவும் போகல. 2 பேருக்கு புரியணும்னு அடிப்படையில மாடரேட் ஸ்பீட்ல தான் போயிருக்கேன். ஓகேங்களா? சோ உங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தோன்னா இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். சோ பிடிச்சிருக்கு அப்படின்ற பட்சத்துல லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சோ இதுக்கான PDF வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். அதை எடுத்து ஒரு முறை நீங்களா வந்து தனியா சால்வ் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? சோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நன்றி. மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக இனிய வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பொற்காலம் நமக்கு பொன்னான பொது அறிவு தேர்வு. சரிங்களா? நமக்கு இந்த டெஸ்ட் பொறுத்த அளவுக்கு பார்த்தா அப்படின்னா முதல்ல வந்து 40 டெஸ்ட் வந்து பார்த்திருப்போம். சரிங்களா? அதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டு என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா அதனுடைய தொடர்ச்சியாக வந்துட்டு என்ன மாணவருடைய கோரிக்கையை ஏற்று கொஸ்டின்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸை வந்து இதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி என்ன செஞ்சிருக்கோம்? டெஸ்ட் இன்னைக்கு டெஸ்ட் வந்து 8 வந்து பார்த்திருக்கோம். அப்போ அது ஒரு 40 ஒரு 8 48வது டெஸ்ட் அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களாப்பா? ஓகே, இன்னைக்கு பார்க்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா பாடப்பகுதி 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பு பாடப்பகுதியிலிருந்து சமூக அறிவியல்ல பார்த்தோம்னா மாநில அரசு எவ்வாறு செயல்படுகிறது அப்படின்ற டாபிக். சரிங்களா? மாநில அரசுன்னு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? மாநில அரசு அப்படின்ற டாபிக்கும் அதே மாதிரி பார்த்தோம்னா அறிவியல்ல பார்த்தோம்னா காந்தவியல் மற்றும் மின்காந்தவியல் அப்படின்ற டாபிக் வந்து நம்ம பார்க்க வரோம். இந்த மாநில அரசு அப்படின்ற டாபிக் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டாபிக். சரிங்களா? நமக்கு வந்துட்டு இந்த ஆளுநர் தொடர்பான முதலமைச்சர் தொடர்பான கேள்விகள் வந்துட்டு இதுல நிறைய கேள்விகள் வந்து இருக்குது. கொஞ்சம் நல்லா வந்து பாத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகே, நம்ம டைரக்டா வந்து क्वेश्चंसக்குள்ள போயிடலாம். ஓகே பாருங்க, ஃபர்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 1 பாருங்க. ஒரு ஆளுநர் யாருடைய ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களை நியமனம் செய்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு ஆளுநர் பார்த்தா அப்படின்னா மாநில அரசின் பேரளவு தலைவர். சரிங்களா? ஒரு மாநிலம் இருக்கு அப்படின்னா அந்த மாநிலத்தினுடைய பேரளவு தலைவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆளுநர் தான். இந்த ஆளுநரை வந்து நியமனம் செய்யறவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆளுநரை வந்து நியமனம் செய்யறவர் தான் யாரு அப்படின்னா குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் பண்ணுவாரு. சரிங்களா? ஆளுநரை நியமனம் செய்யறவரு. சரிங்களா? ஆளுநரை வந்துட்டு பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறவர். பதவி பிரமாணம் வந்து யார் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் தான் ஆளுநரை வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்ம மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யூனிவர்சிட்டி, இந்த யூனிவர்சிட்டிக்கு பூராமே யாருதான் வேந்தர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆளுநர் தான். சரிங்களா? ஆளுநர் தான் யூனிவர்சிட்டிக்கு எல்லாத்துக்குமே வந்து வேந்தராக வந்து இருப்பாரு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா துணை வேந்தர்களை நியமனம் செய்யறவர். சரிங்களா? துணை வேந்தர்களை நியமனம் செய்யறவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆளுநர் தான் வந்து துணை வேந்தர்களை வந்து நியமனம் வந்து செய்வாரு. இப்ப நமக்கு கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆளுநர் யாருடைய ஆலோசனை பேரில் அமைச்சர்களை வந்து நியமனம் செய்யறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யாருப்பா? நம்மளுடைய முதலமைச்சர் தான். சரிங்களா? முதலமைச்சருடைய இப்ப நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு வந்து மு.க. ஸ்டாலின் வந்து நமக்கு வந்து முதலமைச்சர் இருக்காரு அப்படின்னா ஏனைய அமைச்சர்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் நம்மளுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான். ஏனைய அமைச்சர்கள் வந்து இவரவர் வந்து இந்த துறைக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் கிட்ட வந்துட்டு ஆலோசனை பெற்ற பிறகுதான் ஏனைய அமைச்சர்கள் வந்துட்டு ஆளுநர் வந்துட்டு நியமனம் வந்து செய்யறாரு. சரிங்களா? அப்ப क्वेश्चन நம்பர் 1 யாருப்பா? ஆப்ஷன் பாம்பே, முதலமைச்சர் தான். சரிங்களா? அதே மாதிரி முதலமைச்சர் வந்துட்டு நமக்கு வந்துட்டு முதலமைச்சர் வந்து பதவி விலகும் பொழுது மற்ற அமைச்சருடைய பதவி வந்துட்டு என்ன செஞ்சிடும்? தானாகவே வந்து விலகிடும் அப்படின்னு சொல்றதையும் நம்ம வந்து பார்த்திருப்போம். சரிங்களாப்பா? ஓகே, क्वेश्चन நம்பர் 1க்கு ஆப்ஷன் பாம்பே. அடுத்து 2வது क्वेश्चन பாருங்க. யாருடைய ஒப்புதலுக்கு பின்னரே பண மசோதாவை வந்து சட்டமன்றத்தில் கொண்டு வர முடியும் அப்படின்னு வந்து கேக்குறாங்க. நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சட்டமன்றம் பார்த்தோம் அப்படின்னா
கீழவை மேலவை அப்படின்னு ரெண்டு டைப்பா வந்து இருக்கும் சரிங்களா. ஒரு இந்த மேலவை அப்படின்னு ரெண்டு டைப் அவைகள் இருக்கு. இந்த கீழவை தான் சட்டமன்றம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சட்டமன்றம் வந்துட்டு இப்ப நமக்கு இருக்கக்கூடிய 28 மாநிலங்கள் மற்ற 28 மாநிலங்கள்ல வந்து இருக்கு. ஆனால் இந்த மேலவை பார்த்தா அப்படின்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு 6 மாநிலங்கள்ல மட்டும்தான் இருக்குது சரிங்களா. அதை பத்தி பார்ப்போம் சரிங்களா. அப்ப இந்த சட்டமன்றம் அப்படின்றதுதான் கீழவை. இந்த சட்டமன்றத்தில் கொண்டு வரக்கூடிய பண மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பின்னாடி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஆளுநர் அவர்கள் தான் சரிங்களா. ஆளுநர் அவருடைய ஒப்புதலுக்கு பின்னாடி தான் இந்த பண மசோதா வந்துட்டு கொண்டு வருவாங்க. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நாடாளுமன்றத்துல சரிங்களா, நாடாளுமன்றத்துல கொண்டு வரக்கூடிய பண மசோதா யாருடைய ஒப்புதலுக்கு பின்னாடி வந்து கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு பின்னாடி தான் நமக்கு வந்துட்டு கொண்டு வருவாங்க சரிங்களா. நாடாளுமன்றத்துல வரக்கூடிய பண மசோதாவை வந்துட்டு குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு பின்னாடி தான் வந்து சட்டமன்ற அந்த நாடாளுமன்றத்துல வந்து கொண்டு வர முடியும் சரிங்களாப்பா. ஓகே, அப்ப கொஸ்டின் நம்பர் 2க்கு என்னப்பா? கொஸ்டின் நம்பர் 2க்கு ஆப்ஷன் பி ஆளுநர், சரி ஆப்ஷன் ஏ ஆளுநர் சரிங்களா. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சரிப்பா, ஓகே பாருங்க. கூற்றுகளை ஆராய்க. இந்தியாவில் மாநில சட்டமன்றம் என்பது ஆளுநரையும் 1 அல்லது 2 அவைகளையும் வந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்ட் தான். ஒரு இந்தியா இருக்கு அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநில சட்டமன்றம் என்பது பார்த்தா அப்படின்னா ஒரு ஆளுநரை வந்து கொண்டிருக்கும், ஒரு ஆளுநரை வந்து கொண்டிருக்கும், 1 அல்லது 2 அவைகளை கொண்டிருக்கும். ஒரு சில நான் சொன்ன மாதிரி முன்னாடி பார்த்தோம்னா 28 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னா 28 மாநிலங்களுக்குமே பார்த்தா அப்படின்னா சட்டமன்றம் அதாவது கீழவை அப்படின்றது வந்து இருக்கும். ஆனா மேலவை என்பது பார்த்தா அப்படின்னா 1 அல்லது 2 அவைகளை வந்து கொண்டிருக்கும் சரிங்களா. ஒன்னு இருக்கும், இல்ல அப்படின்னா 2 அவைகள் மேலவைன்னு சொல்லக்கூடிய அவைகள் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இது வந்து சரிதான். ஓகேங்களா. ஓகே, அப்ப 2வது கூற்று பாருங்க. மேலவை என்பது சட்ட மேலவை எனவும் கீழவை பேரவை எனவும் வந்து அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. மேலவை என்பது சட்டமன்ற மேலவை, மேலவை என்பது என்னன்னு பார்த்தோம்னா சட்டமன்ற மேலவை எனவும் கீழவை என்பது பேரவை. கீழவை எப்படி சொல்றாங்கப்பா? அதுதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய உறுப்பினர்கள், நம்ம எம்எல்ஏக்கள் சரிங்களா, சட்டமன்ற உறுப்பினர்கள் சொல்லும் பாத்தீங்களா, அவங்க தான் இருக்காங்க. அதெல்லாம் பார்த்தோம்னா பேரவை அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சரிங்களா. அப்ப கூற்று 1 சரியா தான் கொடுத்திருக்காங்க, கூற்று 2மே நமக்கு வந்து சரியா தான் வந்து கொடுத்திருக்காங்க சரிங்களாப்பா. அப்ப கொஸ்டின் நம்பர் 3க்கு ஆப்ஷன் ஏ தான் சரிங்களா. இந்த நமக்கு சட்டமன்றம் கீழவை அப்படின்னு சொல்லி பொறுத்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா 28 மாநிலங்களையும் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். மேலவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை மாநிலங்கள் இருக்கு? 6 மாநிலங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களாப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பக்கத்துல இருக்கக்கூடிய ஆந்திரா சரிங்களா. ஆந்திராவை 2ஆ வந்து பிரிச்சிருந்தாங்க. 2வதா வந்து எது தெலுங்கானாவா வந்து பிரிச்சிருந்தாங்க. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேலவை வந்து இருக்குது. அதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அது பக்கத்துல இருக்கக்கூடிய நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கர்நாடகா சரிங்களா. அதுக்கு மேல பார்த்தா அப்படின்னா என்னப்பா மகாராஷ்டிராலயும் மேலவை வந்து இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தா அப்படின்னா பீகார், மகாராஷ்டிராவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பீகார் மற்றும் ஊபி உத்தரப்பிரதேசம் சரிங்களா. இந்த 6 மாநிலங்கள்ல வந்துட்டு என்ன இருக்கு? மேலவை வந்து இருக்குது. இந்த மாநிலங்கள் வந்து ரொம்ப முக்கியம், நல்லா தெளிவா வந்து பாத்துக்கணும் ஓகேங்களா. கொஸ்டின் நம்பர் 3க்கு கூற்று 1, 2 ரெண்டுமே சரியாக தான் இருக்குது சரிங்களா. கொஸ்டின் நம்பர் 4 சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் சரிங்களா. இப்ப பார்த்தோம் சட்டமன்ற மேலவை வந்து இருக்கு, 6 மாநிலங்கள்ல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதுல வந்து உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா எத்தனை வருஷம் அப்படின்னா 6 ஆண்டுகள் சரிங்களா. பதவிக்காலம் வந்து 6 ஆண்டுகள். நம்ம மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் அவங்களுக்கு வந்து 5 வருடங்கள், முதலமைச்சருக்கு வந்து பதவி வந்துட்டு நிர்ணயிக்கப்படல. இருந்தாலும் பார்த்தா அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 5 வருடங்கள் தான். அவங்க வந்து பெரும்பான்மை இருக்கிற வரைக்கும் முதலமைச்சர் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாரு? ஆட்சியில வந்து இருப்பாங்க அப்படின்றத வந்து பார்த்திருப்போம் சரிங்களா. சட்டமன்ற மேலவை உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் எத்தனை வருஷம்ப்பா? 6 வருஷம் சரிங்களா. இந்த எம்எல்ஏக்கள் வந்து கீழவைக்கு இருப்பாங்க. கீழவை அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டமன்ற பேரவை அப்படின்னு சொல்லக்கூடிய மக்களால் தேர்ந்தெடுக்கக்கூடிய மக்கள் வந்து எம்எல்ஏக்கள் வந்து இருப்பாங்க சரிங்களா. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4க்கு ஆப்ஷன் ஏ. அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க ஒரு கட்சி எத்தனை தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கேக்குறாங்க. நமக்கு வந்து தமிழ்நாடு பொறுத்த அளவுக்கு பார்த்தா அப்படின்னா சட்டமன்ற தொகுதிகள் சரிங்களா. தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு சட்டமன்ற தொகுதிகள் வந்து மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள் வந்து இருக்கு. இதை வந்து பார்த்தா அப்படின்னா ஒரு கட்சி வந்து பெரும்பான்மை இருக்கணும், பெரும்பான்மையை வந்து இருந்து ஆட்சி செய்யணும் அப்படின்னா அந்த கட்சி வந்து எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது பகுதிக்கு மேல சரிங்களா 50% மேல வந்து என்ன செய்யணும்? வின் பண்ணிருந்தா மட்டும்தான் அது வந்து ஆட்சி பொறுப்பை ஏற்க முடியும். அப்ப பார்த்தோம் அப்படின்னா 234 தொகுதியில வந்து பகுதி எவ்வளவு பாக்குது பார்த்தா அப்படின்னா
117 வந்து பகுதி வந்து இருக்குது சரியா 117. அப்ப 117 இருந்தா ஆட்சி அமைக்க முடியுமா? கிடையாது. 117 இருந்தா ஆட்சி அமைக்க முடியாது. அங்க வந்து பார்த்தோம்னா அதுவும் 117 எதிர்கட்சியும் 117 இருந்துச்சு அப்படின்னா என்ன செஞ்சாது? அங்க வந்து ஆட்சி அமைக்க முடியாது. 50% மேல சப்போஸ் பார்த்தா அப்படின்னா 118 இருந்தாலும் ஆட்சி அமைக்கலாம், 119 இருந்தாலும் ஆட்சி அமைக்கலாம். ஆனா பார்த்தா அப்படின்னா 118 இருந்தாலே ஆட்சி அமைக்க முடியும். அப்ப என்னதான் நமக்கு விட 118 50% மேல 118 இருந்தாலே என்ன செஞ்சிடலாம்? ஆட்சி வந்து அமைக்க முடியும். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் 5 ஆப்ஷன் பி பாம்பே தான் நமக்கு சரியான விடையா இருக்கு. சரிங்களா? அடுத்து 6வது கொஸ்டின் பாருங்க. ஒவ்வொரு நீதிமன்றமும் தனது எல்லைக்குள் உள்ள ராணுவ நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயங்கள் கண்காணிக்கும் அதிகாரத்தை கொண்டிருக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. பார்த்தா அப்படின்னா நீதிமன்றத்தை பொறுத்த அளவுக்கு பார்த்தா அப்படின்னா அதாவது ராணுவ நீதிமன்றம் மற்றும் தீர்ப்பாயங்களை கண்காணிக்கக்கூடிய அதிகாரம் வந்துட்டு இது வந்து ஒவ்வொரு நீதிமன்றம் தனது எல்லைக்குள் இருக்கக்கூடிய இதை வந்து கட்டுப்படுத்தாது. ஏன் அப்படின்னா நம்ம ராணுவ நீதிமன்றமும் சரி இந்த தீர்ப்பாயங்கள் ராணுவ நீதிமன்ற தீர்ப்பாயங்களை கண்காணிக்கக்கூடிய உரிமை வந்து பார்த்தா அப்படின்னா அது வந்து ஒரு தனி ஒரு அமைப்பு, அதிகார அமைப்பு. அப்ப அந்த கூற்று வந்து தவறு. அதுக்கடுத்து பார்த்தோம்னா சார்நிலை நீதிமன்றம் நிலுவையில் உள்ள வழக்குகள் சட்ட முகாந்திரம் உள்ளது என உயர்நீதிமன்றம் திருப்தி இருக்கும்போது வழக்கினை தானே என்ன செய்யும்? எடுத்து முடிவு செய்யக்கூடிய அதிகாரம் வந்து இருக்கு. சரிங்களா? அப்ப வந்து பார்த்தோம்னா 2 மட்டும் சரியா வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கூற்று 1 வந்து தவறா கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 6க்கு ஆப்ஷன் சி தான் நமக்கு சரியான விடை. சரிங்களாப்பா? ஓகே, அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. ஓகேப்பா, இந்த காந்தப்பாய அடர்த்தி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. காந்தப்பாய அடர்த்தி இதை வந்து கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். ஓகேங்களா? மனித மூளை, நம்மளுடைய மனித மூளையில் இருக்கக்கூடிய காந்தப்பாய அடர்த்தி ஒரு பிகோ டெஸ்லா அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பிகோ டெஸ்லா. சரிங்களா? 1க்கு 1 நேரா கொடுத்திருக்காங்க. விண்மீன் திரளின் காந்தப்பாய அடர்த்தி பார்த்தோம்னா 0.5 நானோ டெஸ்லா. சரிங்களா? விண்மீன் திரள் இருக்கக்கூடிய காந்தப்பாய அடர்த்தி வந்து 0.5 நானோ டெஸ்லா. சரிங்களா? அதே மாதிரி சென்னையில் புவியின் காந்தப்பாய அடர்த்தி, சென்னையில் வந்து புவியின் காந்தப்பாய அடர்த்தி 42 மைக்ரோ டெஸ்லா. சரி, 42 மைக்ரோ டெஸ்லா. எம்ஆர்ஐ ஸ்கேன் காந்தப்பாய அடர்த்தி வந்து பார்த்தோம்னா 2 டெஸ்லாவா இருக்குது. சரிங்களா? அப்ப எல்லாத்துக்குமே என்ன செஞ்சாங்க? நேரா தான் கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 7க்கு பார்த்தா அப்படின்னா 1 2 3 4 ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியான விடையா இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நமக்கு வந்து இந்த காந்தப்புலம், காந்தப்பாயம், காந்தப்பாய அடர்த்தி இதை வந்து பொறுத்த சொல்லிருக்காங்க. அதனுடைய எஸ்ஐ யூனிட்ஸ். சரிங்களா? இப்பதான் பார்த்தோம். சரி, காந்தப்பாயத்துக்கு என்ன பார்த்தோம்? டெஸ்லா அப்படின்னு பார்த்தோம். காந்தப்பாயத்துக்கு வந்து என்ன பார்த்தோம்? டெஸ்லா அப்படின்னு பார்த்தோம். சரி, காந்தப்புலத்துக்கு. சரிங்களா? அப்ப காந்தப்புலத்துக்கு 2 அப்படின்னு வச்சுக்கிறோங்களேன். சரிங்களா? 2 காந்தப்புலத்துக்கு வந்துட்டு டெஸ்லா 2. காந்தப்பாயம் எப்படி சொல்லுவாங்க? வெபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? காந்தப்பாயம் வந்துட்டு வெபர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, காந்தப்பாய அடர்த்தி எப்படி சொல்லுவாங்க? வெபர் பை மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப 2 1 3. கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்துட்டு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிக சரியான விடையா இருக்குது. சரிங்களாப்பா? ஓகே, முன்னாடி கொஸ்டின்ல பார்த்திருப்போம். காந்தப்பாய அடர்த்தி என்னப்பா சொல்லிருப்பாங்க? காந்தப்பாய அடர்த்தி வந்து டெஸ்லா அப்படின்ற அழகால வந்து குறிச்சிருப்பாங்க. காந்தப்பாய அடர்த்தி. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 8க்கு ஆப்ஷன் ஏ. 9வது கொஸ்டின் பாருங்க. மின்காந்த தூண்டலை கண்டறிந்தவர் மைக்கேல் ஃபாரடே. சரிதானப்பா? மின்காந்த தூண்டலை வந்து முதலாக கண்டறிந்தவர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுடைய மைக்கேல் ஃபாரடே அவர்கள் தான். தூண்டப்பட்ட மின்னோட்டத்தின் திசையை லென்ஸ் விதி மற்றும் ஃபிளமிங் வலது கை விதி மூலமாக விளக்கலாம் அப்படின்னு வந்து கொடுக்குறாங்க. சரிதானப்பா? கரெக்ட் தானப்பா? கரெக்ட் தான். சரிங்களா? ஃபிளமிங் வலது கை மூலமாக வந்து விளக்கலாம். அதே மாதிரி பார்த்தோம்னா ஃபிளமிங் வலது கை விதி மின்னியற்றி விதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஃபிளமிங்கோடைய வலது கை விதி தான் பார்த்தோம் அப்படின்னா என்ன சொல்றாங்கப்பா? ஃபிளமிங் வலது கை விதி எப்படி சொல்றாங்க? வலக்கை விதி வந்து மின்னியற்றி விதி அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு இது. சரிங்களா? இந்த கான்செப்ட் வந்து பாத்துங்க. ஃபிளமிங் வலக்கை விதி வந்துட்டு மின்னியற்றி விதி அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அப்ப கூற்று 1 2 3 மூணுமே என்ன செய்றாங்கப்பா? சரியாக வந்து கொடுத்துருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 9க்கு பார்த்தா அப்படின்னா ஆப்ஷன் டி டெல்லி தான் நமக்கு மிக சரியான விடையா இருக்குது. சரிங்களா? ஓகே, அடுத்து 10வது கொஸ்டின் பாருங்க. லாஸ்ட் கொஸ்டின். ஒரு மின்மாற்றியின் முதன்மை சுருளில் 800 சுற்றுகள் உள்ளன அப்படின்னு கொடுக்குறாங்க. முதன்மை சுருள். சரிங்களா? முதன்மை சுருள் வந்து எவ்வளவு கொடுக்குறாங்க? ஃபர்ஸ்ட் முதன்மை சுருள் வந்துட்டு 800 சுற்றுகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 800. துணை சுருள். சரிங்களா? துணை சுருள் பார்த்தா அப்படின்னா என்ன கொடுக்குறாங்க? 8 சுற்றுகளை வந்து கொண்டிருக்குன்னு சொல்றாங்க. இது ஒரு 220 வோல்டேஜ் ஏசி மூலத்துடன் இணைக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க. வோல்டேஜ் எவ்வளவுப்பா கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்ட மின்னழுத்தம் பார்த்தா அப்படின்னா எவ்வளவு? 220 வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்ப பார்த்தா அப்படின்னா இணைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா வெளியீடு மின்னழுத்தம் எவ்வளவா இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. சரிங்களா? நமக்கு வந்து வெளியீடு மின்னழுத்தம் வந்து கேக்குறாங்க. பார்த்தா அப்படின்னா வெளியீடு மின்னழுத்தம் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா துணை. சரிங்களா?
துணை சுருள்ல இருக்கக்கூடிய துணைச்சுருள் சரிங்களா, துணைச்சுருள் ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். துணைச்சுருள் பை முதன்மை சுருள், துணைச்சுருள் பை முதன்மை சுருள் இன்ட்டு கொடுக்கப்பட்ட மின் அழுத்தம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 220 வந்து கொடுத்திருக்காங்க. இப்ப பார்த்தா அப்படின்னா துணைச்சுருள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8 சுற்றுகள் வந்து கொடுத்திருக்காங்க. துணைச்சுருள் வந்து 8 சுற்று கொடுத்திருக்காங்க. முதன்மை சுருள் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 800 வந்து கொடுத்திருக்காங்க. அது அப்படியே எழுதியாச்சு சரிங்களா. 800 இன்ட்டு கொடுக்கப்பட்ட மின்னழுத்தம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க 220 வோல்டேஜ் வந்து கொடுத்திருக்காங்க. 220 வோல்டேஜ் கொடுத்திருக்காங்க. இப்ப அடிச்சு கொடுப்போம். 1 8 100. அப்ப எவ்வளவு இருக்கும் என்ன பாருங்க 220/100 மட்டும் இருக்கும். அப்ப இத சுருக்கமா எவ்வளவு வரும் 0க்கு 0 அடிச்சு கொடுத்துடலாம். அப்ப எவ்வளவு இருக்கும் 22/10 இருக்கும். இத அடிச்சோம்னா எவ்வளவு வரும் 2.2 வோல்டேஜ் அப்படின்னு வரும். எத்தனை வரும் 2.2 2.2 வோல்ட் அப்படின்னு வரும் சரிங்களா. அப்ப क्वेश्चन நம்பர் 10க்கு என்னப்பா நம்ம வந்து துணைச்சுருள் பை முதன்மை சுருள் இன்டு கொடுக்கப்பட்ட மின்னழுத்தம் இத போட்டு சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன செஞ்சிரலாம் 2.2 வோல்ட் அப்படின்னு நமக்கு வந்து ஆன்சர் வந்து கிடைச்சிடும். क्वेश्चन நம்பர் 10க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு மிகச் சரியான விடையா இருக்குது சரிங்களாப்பா. ஓகே, இன்றைய தேர்வுக்கான மொத்தம் வந்து நம்ம வந்து 10 கேள்விகள் வந்து பார்த்திருக்கோம் சரிங்களா. தொடர்ந்து பாருங்க, உங்களுடைய வெற்றிக்காக எங்களது கணியன் குழுமம் தொடர்ந்து பயணிக்கும். மீண்டும் அடுத்த ஒரு காணொளி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.